சரி. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். மகாகவி பாரதியின் வரிகளோடு அனைவருக்கும், தமிழ் அன்னைக்கும் என் முதல் வணக்கம் மற்றும் அனைவருக்கும் இனிய வணக்கம். தன்முனை கவிதைகள் குழுமத்தின் நூல் ஆய்வு அரங்கத்தின் 4வது நிகழ்வாக இன்று நடைபெறவிருக்கிறது. இன்று ஒரு மகளிர் தினமான சிறப்பு நாளில் இந்த நூலாய்வு நடைபெறுவது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. நூல் மின்மினி கங்குகள். நூலினுடைய ஆய்வாளர் டாக்டர் சிவகாம சுந்தரி நாகமணி அவர்கள். நூல் ஆசிரியர் கலைமாமணி அவை நிர்மலா அவர்கள். இந்த தன்முனை கவிதைகள் குழுமத்தினுடைய நூலாய்வு நிகழ்வு குழுமத்தினுடைய நிறுவனர் முனைவர் கவிச்சுடர் கா. கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களினுடைய முன்னிலையில் குழுமத்தினுடைய செயல் தலைவர் கவிஞர் வேலாயுதம் அவர்களினுடைய தலைமையில் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நிகழ்ச்சிக்கு நூலாய்வினுடைய இணை செயலாளராக அழகாக எடுத்து செல்லக்கூடிய எனது அன்பு சகோதரி செயலாளர் டாக்டர் ரேணுகா பிரதீப் குமார் அவர்களுடைய வாழ்த்துரையோடு தொடங்கவிருக்கிறது. இந்த குழுமத்தில் செயற்குழு உறுப்பினராக செயல்படக்கூடிய கவிஞர் க. குணசேகரன் அவர்களின் நன்றியுரை வழங்க காத்திருக்கிறார்கள். மற்றும் இந்த நிறுவனத்தினுடைய உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், கவிஞர்கள் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் இனிய மாலை வணக்கமும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலினுடைய பெயர் மின்மினி கங்குகள் தன்முனை கவிதைகள் நூல். இன்றைய போர்க்கால சூழலுக்கு ஏற்ற மின்மினிகள் வானில் நட்சத்திரமாக மின்னுவது போன்று கங்குகளாக இன்று இருக்கக்கூடிய இந்த சூழலுக்கு ஏற்ற ஒரு தலைப்பாகவும் திகழ்கிறது. இன்றைய மகளிர் தினத்தில் நூலின் ஆய்வாளரும் நூல் ஆசிரியரும் பெண்கள் என்பதில் கூடுதல் மகிழ்ச்சி எங்களுக்கு. நூல் ஆசிரியரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர். நூல் ஆசிரியர் 32 ஆண்டு கால பேராசிரியராக, தமிழ் பேராசிரியராக பணியாற்றியர் என்பது மிகச் சிறப்பு. இவர் காஞ்சி மாமுனிவர் அரசினர் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தமிழ்துறை தலைவராக பணியாற்றி இருக்கிறார். பணியாற்றி இப்பொழுது ஓய்வு பெற்றிருக்கிறார். தமிழ், ஆங்கிலம், இந்தி, மொழியியல், மொழிபெயர்ப்பியல் ஆகிய 5 துறைகளில் முனைவர் பட்டம் பெற்றவர் என்பது மிகவும் பாராட்டுதலும் போற்றுதலுக்கும் உரிய மிகப்பெரிய பாராட்டுகளை வழங்கலாம். அத்தகைய பெருமை மிக்கவர் என்பதில் எங்களுக்கெல்லாம் அந்த நூலினுடைய ஆய்வு செய்வதில் கூடுதல் மகிழ்ச்சி. 12345 அடிகள் கொண்ட ஔவையார் எனும் கவிதை நாடகத்திற்கு தமிழக அரசின் சிறந்த நூல் பரிசினை வென்றிருப்பது மிக பெருமைக்குரிய விஷயம். புதுச்சேரி வேளாண்மை வழங்கிய மலர் ராணி பட்டத்துடன் அதற்கான பொற்பதக்கத்தை 4 முறை வென்றவர், 72 வெள்ளி பதக்கங்களை வென்றவர். இத்தகைய பெருமை மிகுந்தவர். அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தகைய சிறப்பு மிக்கவர் முனைவர் கலைமாமணி விருது பெற்ற எங்கள் பேராசிரியர் அவை நிர்மலா அவர்கள். நாடகம், திறனாய்வு, கவிதை தொகுப்பு 3ற்கும் புதுவை அரசின் சிறந்த நூல் பரிசு 3 முறை பெற்றவர். இதுவரை மரபுப்பா, புதுப்பா, துளிப்பா, உரை துளிப்பா, இயைபு துளிப்பா, வரலாறு, சிறுகதை, நாவல் என 55 நூல்களை வெளியிட்டிருக்கிறார். எல்லா தளங்களிலும் கோலோச்சியவர் என்பதில் மிகுந்த பெருமை. இவரது சங்க இலக்கியத்தில் தோழி கூற்று நூல் கலைஞரின் செம்மொழி மாநாட்டில் உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது. அண்மையில் ஆத்திச்சூடியும் 1100 வெண்பாக்களும் என்ற நூல் நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தால்
வெளியிடப்பெற்றது. துளிப்பா படைப்புகளிலும் தனித்த முத்திரை பதித்துள்ளார். இவர் தொடாத தளங்களே இல்லை என்று சொல்லலாம். அத்தனை துறைகளிலும் அவருடைய ஈடுபாடு பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிறது. நற்றமிழ் துளிப்பா, 400, தீக்குச்சிகள், மலைத்தேன் ஆகிய 4 துளிப்பா நூல்களை வெளியிட்டுள்ளார். இவற்றில் மொத்தம் 1200 துளிப்பாக்கள் இடம்பெற்றுள்ளன. கொன்றை வேந்தனின் 91 ஓரடிப்பாக்கள். அப்பப்பா, இவருடைய பட்டியலை படித்துக்கொண்டே சென்று கொண்டிருக்கலாம். நேரம் காலம் கருதி மிக சுருக்கமாக சொல்லி இருக்கிறேன். அத்தனை பெருமைக்குரிய புகழ்வாய்ந்த நமது முனைவர் கலைமாமணி அவர்களை இந்த நிகழ்விற்கு வருவதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறோம். வருக வருகவென அன்போடு வரவேற்கிறோம். அதே போன்று நூல் ஆய்வாளர் அன்பு சகோதரி நிறுவனத்தின் குழுமத்தினுடைய செயல்பாட்டில் மிகுந்த ஈடுபாட்டுடன் செயல்படுபவர். நாவல்கள், புதினங்கள், சிறுகதைகள், கவிதைகள் என்று அவரும் தடம் பதிக்காத தளங்களே இல்லை எனலாம். அத்தகைய பெருமைக்குரியவர். சமீபத்தில் சிறுவர் மலரில் வெளிவந்த ஒரு சிறுகதை எல்லோராலும் போற்றப்பட்டு நிறைய கடிதங்கள் வாயிலாக பாராட்டுகள் குவிந்து இருந்தன. அத்தகைய சிறப்புமிக்க சகோதரி இந்த நூல் ஆய்வினை செய்வதில் கண்மணி குழுமம் சார்பாக மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களையும் இந்த நூலாய்விற்கு வருக வருகவென அன்போடு வரவேற்கிறோம். எங்களுடைய செயல் தலைவர் அவர்களுடைய தலைமை உரையோடு இந்த நிகழ்வினை தொடங்கி வைப்பார். ஐயா அவர்களும் சிறிது வாழ்த்துக்கள் கூறி இந்த நிகழ்வினை தொடங்குவதற்கு, இந்த செயல்களை எல்லாம் இவ்வளவு சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதற்கு காரணமாக எல்லாவற்றிலும் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அருமைக்குரிய சகோதரர் பாசமிகு கவிஞர் வேலாயுதம் அவர்களை தலைமையோடு இந்த விழாவினை துவங்கி வைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும் கூறி விழாவினை அரங்கத்தினை தொடங்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் சகோதரர். தமிழுக்கு என் 1000 வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு, தன்முனை கவிதைகள் குழுமத்தின் நூல் ஆய்வரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்று வருவது நாம் அறிந்த ஒன்று. இந்த அரங்கம் 4வது நூல் ஆய்வரங்கம். இந்த அரங்கத்தை திறம்பட நடத்துவதற்காக எங்களுக்கு வாய்ப்பு வழங்கிய எங்கள் தன்முனை கவிதைகளின் தந்தை, பெரும் மதிப்பிற்குரிய பேராசான் கவிச்சுடர் கானா கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள் முன்னிலை பொறுப்போடு இந்த அரங்கம் நடைபெறுவது மிகச்சிறந்ததாக இருக்கிறது. எங்களை போன்ற எளிய கவிஞர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி அவர்களை தலைமையேற்று நடத்துவதற்கு வழிவிட்டு மிகச்சிறந்த பண்பாளராக உயர்ந்திருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு முதலிலே நான் நன்றி சொல்ல வேண்டும். அத்தோடு இந்த ஒரு சிறப்பான நூல் ஆய்வரங்கம் நடத்துவதற்கு 2 பெரும் ஆளுமைகளை நியமித்திருக்கின்றார். இந்த இனிய நிகழ்வை தொகுத்து வழங்கக்கூடிய நெறியாளர் எங்கள் பாசத்திற்குரிய கவிஞர் புதுகை ஆதிரா அவர்கள். அவரும் மிகச்சிறந்த ஆளுமை. அவர் எனக்கு முன்னாலே பேசுகின்ற பொழுது எல்லோரையும் வர்ணித்தார். அவரும் போற்றுதலுக்குரிய ஆகச்சிறந்த ஒரு ஆளுமை மிக்க கவிஞர். அவரும் தடம் பதிக்காத தடங்களே இல்லை. அப்படி ஒரு ஆகச்சிறந்த கவிஞரோடு இந்த நெறியாளுகை தொடர்கிறது. இந்த சிறப்புமிக்க நூல் ஆய்வரங்கத்திற்கு வரவேற்புரை ஆற்ற இருக்கின்ற எங்கள் நூல் ஆய்வரங்கத்தின் இயக்குனர், மரியாதைக்குரிய உங்கள் ரேகா என்று போற்றப்படுகின்ற டாக்டர் ரேணுகா பிரதீப் குமார் அவர்களே. அவரும் இலங்கையிலே இருந்து இந்த குழுமத்தை வழிநடத்தி செல்வதில் முன்னணியாக இருக்கின்றார். அவரையும் அன்போடு வரவேற்று இந்த நூல் ஆய்வரங்கத்திற்கு இந்த நூலை ஆய்வு செய்வதற்காக காத்திருக்கின்ற ஒரு மாபெரும் ஆளுமை டாக்டர் சிவகாம சுந்தரி நாகமணி அவர்கள். தொடர்ந்து தமிழுக்காக தொண்டாற்றி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த ஆளுமை மிக்க கவிஞர், சிறுகதை எழுத்தாளர், கவிஞர், நூல் ஆய்வறிஞர் என பன்முகம் கொண்ட ஆளுமை மிக்கவர். ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர். எல்லோரிடத்திலும் அன்பாக பழகக்கூடிய அந்த ஆளுமையின் கீழ் இன்றைய தினம் ஆய்வரங்கம் நடப்பதில் பெரும் மகிழ்ச்சி.
அத்தோடு முத்தாய்ப்பாக உழைக்கும் பெண்கள் தினத்தினை முன்னிட்டு சர்வதேச தினமாக இன்றைய தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்ற இந்த தினத்திலே இன்றைய தினம் பெருமதிப்பிற்குரிய முனைவர் அவ்வை நிர்மலா அவர்களுடைய மின்மினி கங்குகள் என்ற தன்முனை கவிதைகள் நூல் ஆய்வு எடுக்கப்பட்டிருப்பது பெரும் மகிழ்ச்சி. நூலாசிரியர் பற்றி ஒரு நீண்ட நெடிய உரையாற்றினார். அவரின் புகழுக்கு இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் என்று சொன்னார்கள். அப்படி பெருமை மிக்க ஒரு பெரும் எழுத்தாளர், கவிஞர், ஆய்வறிஞர், கலை மாமணி, பேராசிரியர், தான் ஓய்வு பெற்றிருந்த காலத்தில் கூட தொடர்ந்து இந்த தமிழுக்காக தொண்டாற்றி வருகின்ற ஒரு மிகச்சிறந்த சகோதரி. கடந்த ஆண்டு புதுச்சேரியிலே நடைபெற்ற ஹைக்கூ திருவிழாவில் அவர்களை சந்தித்தோம். மிக எளிமையாக பழகக்கூடிய ஒரு மாபெரும் சகோதரி. அவர்கள் சாதனைக்கு எல்லையே இல்லை என்று சொல்லலாம். அத்தனை புத்தகங்களை எழுதியோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து தன்முனை கவிதைகளை எழுதி வருகின்ற மரியாதைக்குரிய சகோதரி அவர்களை அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அவர் எழுதிய 2023 தன்முனை கவிதைகள் குழுமத்தில் ஒரு கவிதையை பதிவிட்டிருந்தார். அந்த கவிதையை படித்தவுடன் அவருடைய முற்போக்கு சிந்தனையும் அவருடைய எழுத்தாற்றலும் என்னவென்று நாம் அறிந்திருக்கலாம். முழம் போட்டு விற்கிறது முற்றாத அரும்பொன்று, முழம் போட்டு விற்கிறது முற்றாத அரும்பொன்று, நடை போட்டு மதுக்கடையில் நலிந்திடும் தந்தையினால். ஒரு சமூக அவலத்தை எத்தனை சிறப்பாக 4 வரிகளில் சொல்ல முடியும் என்பதை மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். இதுதான் தன்முனை கவிதைகளுடைய மிகச்சிறந்த சிறப்பு. அதிகபட்சம் 12 சொற்கள், 4 வரிகளில் சமூக அவலத்தை, சமூக சித்தாந்தத்தை, சமூகத்தினுடைய சீர்கேட்டினை இந்த மக்களுக்கு மிக எளிமையாக புரிய வைக்கக்கூடிய வகையிலே இன்றைய தினம் உலகத்திலே இருக்க அனைத்து கவிஞர்களாகவும் போற்றக்கூடிய இந்த தன்முனை கவிதை வடிவத்தில் 2023 அவர்கள் பதித்த கவிதையை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது நிச்சயம் ஒரு ஆகச்சிறந்த ஒரு கவிஞனுடைய புத்தகத்தை, மின்மினி கங்குகள் என்கின்ற தலைப்பில் எழுதிய புத்தகத்தை ஆய்வு செய்வதில் இந்த கவியரங்கம் பெருமை கொள்கிறது. அதே போன்று அந்த புத்தகத்தில் இன்னொரு கவிதையும் படித்தேன். அகலத்தெரு நடுவில் ஆக்கிரமிப்பு நடக்கிறது, எப்போதோ வைத்த கல் கோவில் என வளைக்கிறது என்று எழுதியிருந்தார். உண்மை, இன்றைய தினம் நாட்டில் பல பெரும்பான்மையான சாலை பகுதியை பார்த்திருக்கலாம். என்னதான் நாம் சாலைகளை விரிவாக்கம் செய்தாலும் நடுவிலே நாம் அந்த ஒரு கல்லுக்கு கிடைக்கின்ற மரியாதை கூட வேற எதுக்கும் கிடைப்பதில்லை. காரணம், அது சமயம் சார்ந்ததாக பார்ப்பதை விட இந்த சமூகத்தின் அவலமாக பார்க்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட ஒரு மிகச்சிறந்த கவிதை. அதோடு அவர் இன்னொரு சாட்டையடியும் கொடுக்கின்றார். திருமண அழைப்புதலில் ஜாதி பெயர் விடுப்பு, ஏற்பட்ட உறவினர் முன் காதல் மனம் மறைப்பு என்று எழுதுகின்றார். இயைவோடு எழுதப்பட்ட இந்த கவிதை, இந்த கவிதையினுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை பலவிதமான கோணங்களில் நாம் ஆராய்ச்சி பார்க்கலாம். ஜாதி பெயரை விட்டொழித்து விட்டோம் என்று நினைத்தால் இல்லை, அங்கு நடைபெறுகின்ற அந்த கலப்பு திருமணத்தை மறைப்பதற்காக ஜாதி பெயர் விட்டொழிக்கப்படுகிறது என்று அங்கே ஜாதி நிச்சயமாக மேலோங்கி இருக்கிறது. இந்த சமூகத்தின் அவலத்தை சுட்டி காட்டுகின்ற ஒரு கவிதையாக, ஒரு ஆகச்சிறந்த கவிதையை எழுதிய ஒரு மாபெரும் எழுத்தாளர்களுடைய கவிதையை, தன்முனை கவிதைகளை இன்றைய தினம் நூல் ஆய்வரங்கத்தில் எடுத்திருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே போன்று இந்த ஆய்வரங்கத்தில் கலந்துள்ள எங்கள் மூத்த கவிஞர் சாகுல் அமீத் அவர்களையும், அதே போன்று இங்கே பார்வையாளராக வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய ஏனைய கவிஞர் பெருமக்களையும் உங்களை அனைவரையும் அன்போடு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஆய்வரங்கம் ஒரு மிகச்சிறந்த ஆய்வரங்கமாக நிகழ வேண்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி ஐயா. அழகானது ஒரு தலைமை உரையோடு
இந்த நிகழ்வு தொடங்கவிருக்கிறது. அடுத்ததாக ஆய்வுக்கு சென்று விடலாம் நேரம் கருதி. வாழ்த்து முடிச்சுட்டு போலாம் இல்லைங்கய்யா? ஆமா ஆமா. வாழ்த்துறை கூப்பிட்டுடுங்க. மியூட்ல இருக்கிறாங்க. ஆமா, நீங்க தான் வாழ்த்துறை. டாக்டர் ரேணுகா பிரதீப் குமார் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள் சகோதரி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தினம் மகளிர் தினத்திலே தன்முனை கவிதைகள் குழுமத்தின் மார்ச் மாதத்துக்குரிய நூலாய்விலே உண்மையிலேயே 2 பெண்களுடைய சாதனை பெண்மணிகள் கலந்து கொள்ளுகின்ற இந்த நூலாய்வு நிகழ்வு எமது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. மகளிர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த தன்முனை கவிதை குழுமத்தின் நூலாய்வினை தொடர்ச்சியாக எமக்கு நடத்துவதற்கும் பல்வேறுபட்ட நிகழ்வுகளை நாங்கள் செய்வதற்கும் எமக்கு முழு சுதந்திரத்தையும் அளித்து எமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற எமது தன்முனை கவிதைகளின் பிதாமகர் கவிச்சுடர்கான கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களை வாழ்த்துவதற்கு எனக்கு வயசில்லை. ஆனால் உங்களுடைய வழிகாட்டல் எப்பொழுதுமே எங்களுக்கு இருக்க வேண்டும். உங்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்வது ஏராளம். உங்களை வாழ்த்தி வரவேற்று கொண்டு அடுத்ததாக எமது செயல் தலைவர், எப்பொழுதுமே இளமையோடு ஓடிக்கொண்டிருக்கின்ற எமது செயல் தலைவர், அவருடைய பெருமுயற்சி பெரும் துணை தான் எமது குழுமத்தை வழிநடத்தி கொண்டு செல்லுகின்றது. அது மட்டுமின்றி எமது நூல் ஆய்வினை சிறப்பாக நூலாய்வு இயக்குனராக இருந்து கொண்டிருக்கின்ற சகோதரி புதுகை ஆதிராவை பற்றி கூற தேவையில்லை. ஒவ்வொரு நூலாய்வினையும் மிக அழகாக எடுத்து கையாண்டு கொண்டு செல்லுகின்றார். அவரையும் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். அதிலும் இன்றைய நூலாய்வுக்கு கலைமாமணி அவை நிர்மலா அவர்கள் வருகிறார்கள் என்றவுடன் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. உங்களை பற்றிய அறிமுகம் எனக்கு முதலாக ஹைக்கூ கவிதைகள் அமெரிக்க பட்டய வகுப்பிலே தான் கவிச்சுடர் கல்யாண சுந்தரம் ஐயா மூலமாகத்தான் நான் அறிந்து கொண்டு அதன் பின்பு தான் உங்களை நான் தேடி அறிந்து கொண்டேன். கலைமாமணி விருது பெற்ற மாபெரும் சாதனை பெண்மணி என்பது அறிந்து கொண்ட பொழுது மிகவும் மகிழ்ச்சி அளித்தது. இன்றைய நிகழ்வுக்கு நீங்கள் மிகவும் பொருத்தமான ஆளாக இருக்கிறீர்கள் என்பது எமது தன்முனை குழுமத்துக்கு மிகவும் இது தற்செயலாக அமைந்ததா அல்லது முதலில் யோசித்து அமைந்ததா என்று தெரியவில்லை. ஆனாலும் நீங்கள் வந்தது எமக்கு மிகவும் மகிழ்ச்சி. உங்களை வருக வருகவென்று வரவேற்று கொள்கின்றோம். உண்மையில் உங்களுடைய இந்த புத்தகத்தின் மின்மினி கங்குகள் என்ற அந்த பெயரை பார்த்தவுடனே எனக்கு அப்படியே அந்த மின்மினி பூச்சிகள் அந்த நள்ளிரவில் எம்மை எப்படி கவர்ந்து இழுக்கிறதோ அப்படி உங்களுடைய அந்த தலைப்பு என்னை கவர்ந்து இழுத்தது. ஏனென்றால் கங்குகள் என்றாலே அதே ஒளிர்ந்து கொண்டுதான் இருக்கும். அந்த ஒளிர்ந்து கொண்டிருக்கும் அந்த கங்குகளை நீங்கள் மின்மினி கங்குகள் ஆக்கி இருப்பது ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு உண்மையிலேயே. எப்படி நீங்கள் இதை யோசித்து இந்த புத்தகத்துக்கு இந்த தலைப்பை கொண்டு வந்தீர்கள் என்று நான் உண்மையிலேயே நெடுநேரம் யோசித்து கொண்டிருந்தேன். கங்குகளே ஒளிரும், அதே மின்மினி கங்குகள் என்று என்னென்று அந்த வார்த்தையை இவர் பிடித்து கொண்டார் என்றது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியத்தை ஏற்படுத்தினது. வாருங்கள் அம்மா, உங்களுடைய வருகை எமது குழுமத்துக்கு பெருமைப்படுத்துகின்றது. அடுத்ததாக அதே போன்றே எமது இன்றைய நூலாய்வினை செய்கின்ற டாக்டர் சிவகாம சுந்தரி நாகமணி அவர்களும் உண்மையிலேயே சாதனை பெண்மணி. எப்பொழுதுமேயே எழுத்துத்துறையில், கவிதைத்துறையில், எல்லா துறையிலுமே மிகவும் ஆக்டிவாக இருந்து கொண்டிருப்பார். அவருடைய ஒவ்வொரு நாளுமே அவருடைய பதிவை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட உங்களையும் வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்று கொண்டு
இன்று நன்றி அறிவிப்பு தர வந்திருக்கின்ற கவிஞர் க குணசேகரம் அவர்கள் எமது செயற்குழு தலைமை உறுப்பினர் அவர்களையும் வருக என்று வரவேற்று கொண்டு, அது மட்டுமின்றி தொடர்ச்சியாக எமது நிகழ்வுகளில் கலந்து கொண்டு எமக்கு ஆதரவு அளித்து கொண்டிருக்கின்ற தன்முனை குழுமத்தின் மூத்த கவிஞர்கள், இளைய கவிஞர்கள், எல்லா கவிஞர்களையும் இன்று இணைந்துள்ள அனைவரையும் வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்று கொண்டு இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி சகோதரி, மிக்க நன்றி. இலங்கையில் மிகப்பெரிய விருது, பாரத ரத்னா விருது பெற்ற, மிக சாகித்ய விருது பெற்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையினுடைய மகளாக, மருத்துவராக இலங்கையில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் டாக்டர் ரேணுகா பிரதீப் குமார் அவர்கள். அவர்களுடைய இந்த பணி தன்முனை கவிதைகள் குழுமத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமையாக கருதுகிறேன். என்னுடைய நூலாய்விலும் எந்த ஒரு நிகழ்விலும் அத்தனை ஈடுபாட்டோடு ஆர்வத்தோடு செயல்பட்டு வருகிறார். அவருடைய இனிமையான இந்த வாழ்த்துரைக்கு மிக்க நன்றி சகோதரி. அடுத்ததாக மின்மினி கங்குகள் நூலினை ஆய்வு செய்வதற்காக மிக பெரும் ஆளுமை சிவகாம சுந்தரி டாக்டர் சிவகாம சுந்தரி நாகமணி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள் சகோதரி. அனைவருக்கும் வணக்கம். தும்பிக்கை யானை தூய மனதுடன் வணங்கி துவங்குகிறேன் என்னுடைய இந்த உரையை. இந்த நூலோட பெயர் எல்லாமே சொன்னாங்க, மின்மினி கங்குகள். இந்த நூலை எழுதியவர் மிகப்பெரிய ஆளுமை. முதலில் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை நம் குடும்ப பெண்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இவங்க இவ்வளவு பெரிய ஆளுமைக்கு நம்ம போய் அவங்களோட நூலை நம்ம போய் ஆய்வுரை செய்யறதா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கொஞ்சம் ஒரு தயக்கம் இருந்தது ஆதிரா அக்கா சொல்லும் போது. அப்புறம் அதை படிக்கும் போது ஒரு சிறந்த வாசிப்பு அனுபவம். நம்ம பெரிய ஆளா இல்லைன்னா என்ன, படிக்கிறது யாரு, வாசிக்கியா யார் வேணாலும் படிக்கலாமே, யார் வேணாலும் அதை நம்ம கருத்தை சொல்லலாமே, அந்த தைரியத்துல அவளோட இதோட நான் என்னோட உரைய ஆரம்பிக்கிறேன். இந்த இது பாத்தீங்கன்னா ரொம்ப மிக சிறப்பான நூல். அவங்க தொடாத, அவங்க ஆளுமையை பத்தி முதலே சொல்லிட்டாங்க. பேராளுமை, ஆளுமை கிடையாதவங்க, பேராளுமை. 32 வருடங்களுக்கு மேலாக பேராசிரியராக இருந்தவர், 5 துறைகளில் முதுகலை பட்டதாரியாக இருந்தவர், முனைவர் பட்டங்களையும் பெற்றவர், மிகச்சிறந்த ஆளுமை. எல்லாமே முதலே ஏற்கனவே சொல்லிட்டாங்க. நான் திருப்பி அதை பத்தி சொல்லி நேரத்தை வீணாக்க விரும்பல, நூல் ஆய்வுக்கு செல்ல விரும்புறேன். இந்த நூலோட 3வது பக்கம் பாத்தீங்கன்னா, என்னோடு முதுகலை பயின்று முனைவர் பட்ட விண்ணப்பம் பெறுவதற்கு காலத்தில் உதவிய தோழி திருமதி ரேணுகாவிற்கு அன்பு பரிசாய் இந்நூல் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. அந்த இதே என்ன முதல்ல அப்படியே என்னை ஈர்த்திருச்சு அந்த வரிகளே. என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட வாழ்க்கையில என்னோட கடினமான தருணங்கள்ல உறவுகளை விட எனக்கு நட்புகள் தான் கை கொடுத்திருக்காங்க. சோ அதனால அந்த வரிகள் என்ன முதல்ல ஈர்த்திருச்சு. அதற்கு முதல்ல சகோதரிக்கு என்னோட பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா வாழ்த்துரை மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் வாழ்த்துரை வழங்கியிருக்காங்க. அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழகம் நிறுவனர் முனைவர் தாடை ரா உதயநேசன் ஐயா அவங்க வாழ்த்துரை வழங்கியிருக்காங்க. நம்ம ஐயா நம்மளோட தன்முனை கவிதைகள் குழுமம் நிறுவனர் முனைவர் கானா கல்யாண சுந்தரம் ஐயா அவங்க அணிந்துரை மற்றும் வாழ்த்துரை வழங்கியிருக்காங்க. ஐயா இந்த நூல்ல இருக்கிற பல கவிதைகளை மேற்கோள் காட்டி நம்ம சகோதரிய பாராட்டியிருக்காங்க. ஐயாவோட சொற்கள்லயே சொல்றேன் பாருங்களேன். நூலாசிரியர் சிறந்த மரபு கவிஞர். இவரது வரிகளில் மரபு நிறைந்திருந்தாலும் மிக மிக யதார்த்தமாக பொருள் பொதிந்த பாக்களாகவே மிளிர்கின்றன. இதை விட வேற எதுவுமே இந்த நூலை பத்தி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ரொம்ப அழகா ஐயா சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு சிறந்த தன்முனை கவிஞர்கள் படைப்பாளர் பேரவை நடத்தி நம்ம தன்முனை கவிதைகள் இதுக்கு வளர்க்கறதுக்கு உதவுறவங்க. அவங்களும் அம்மாவோட நம்ம சகோதரியோட கவிதைகள் பலவற்றை மேற்கோள் காட்டி அவங்களும் அணிந்துரை வழங்கியிருக்காங்க. மிகச்சிறந்த ஆளுமைகளோட அணிந்துரையோட இந்த நூல் ரொம்ப சிறப்பா விளங்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம சகோதரியோட எழுத்தாளர் உரை இருக்கும் இல்லையா, நூலாசிரியர் உரை இருக்கும் இல்லையா, அத பாருங்க. அது ஒரு சுவையான ஒரு இதோட அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நூல் எழுத எப்படி அவங்களுக்கு அந்த சுவையான சம்பவத்தை ரொம்ப அழகா விளக்குறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா,
அந்தமான்ல நம்ம சகோதரியோட முகில் பூக்கள் அப்படிங்கிற நூலை வெளியிடுறதுக்காக இவங்க போயிருக்காங்க. அப்போ நம்ம கவிச்சுடர் ஐயா அவங்களோட அறிமுகம் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் இவங்க தொடாத துறையே இல்லைன்னு ஏற்கனவே எல்லாருமே சொல்லிட்டாங்க. எல்லா வகை கவிதை வகைமைகளையும் நூல் வெளியிட்டு இருக்காங்க. கவிதை வகைமைகளிலும் இவங்க நூல் வெளியிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கவிச்சுடர் ஐயா 2023 வருடம் நினைக்கிறேன். அப்போ வந்து கவிச்சுடர் ஐயாவோட அறிமுகம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து கவிச்சுடர் ஐயா இவங்களுக்கு தன்முனை கவிதைகள் தொகுப்பை பரிசளிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களோட பார்வை நம்ம தன்முனை கவிதைகள் பக்கம் திரும்பி அதனாலதான் வந்து இந்த நூல் வந்து வெளியிட்டேன், அந்த ஆர்வத்துலதான் நூல் வெளியிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சுவையான அது சம்பவம் அது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதிப்புரை முனைவர் நிக்கி கிருஷ்ணமூர்த்தி அவங்க வழங்கியிருக்காங்க. ரொம்ப சிறப்பான பதிப்புரை. நூலாசிரியரோட 53வது நூல் இது. அதுக்கப்புறம் நூல் வெளியிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மிகச்சிறந்த ஆளுமைக்கு ஆளுமைக்கு பாராட்டி என்னோட வணக்கத்தையும் தெரிவித்து என்னோட நூல் ஆய்வை ஆரம்பிக்கிறேன். இப்போ உள்ள பாத்தீங்கன்னா 50 தலைப்புகள்ல ஒரு நிமிஷம் சகோதரி, ஒரு நிமிஷம். ஐயா கொஞ்சம் பேசுறாங்க. அவங்க நூலாசிரியரோட கணவர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவரை பத்தி சொல்லட்டும். ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். சொல்லுங்க ஐயா. வணக்கம். அவரு நிக்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து நம்முடைய அவை நிர்மலாவுடைய கணவர். அது மட்டுமல்ல, அவர் ஆகச்சிறந்த ஒரு எழுத்தாளர், கவிஞர், பதிப்பாசிரியர். அவரை வந்து நம்ம குறிப்பிட்டு ஆகணும். இவருடைய வெற்றிக்கெல்லாம் அவரும் ஒரு பின்னணியா இருக்கிறார் என்பதுதான் உண்மை. மிக அற்புதமான ஒரு தருணம் என்று அவர்களை அந்தமான் சுற்றுலாவின் போது அந்தமான் சந்திரசேகர் மூலமாக அறிமுகம் செய்யப்பட்டார். அவருடைய எழுத்து பணி என்பது உண்மையிலேயே போற்றுதலுக்குரியது. அவருடைய கணவருடன் இணைந்து ஒரு தமிழுக்கு ஆகச்சிறந்த தொண்டுகளை ஆற்றி வருகிறார். நிச்சயமாக இவர் தமிழ் இலக்கிய வரலாற்றிலே பொறிக்கப்பட வேண்டிய இவரது பணிகள் பெயர் மட்டுமல்ல, கண்முனை கவிதை வரலாற்றிலும் ஆகச்சிறந்த கவிதைகளை கொடுத்து கடன் பதித்துள்ளார் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு நீங்க கலைமாமணி டாக்டர் அவை நிர்மலா, உங்களுடைய புத்தகத்தை டாக்டர் சிவகாம சுந்தரி அவர்கள் ஆய்வு செய்வது மிக சால பொருத்தமான ஒரு நாள் என்று உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா. முனைவர் அவை நிர்மலா அவர்களுடைய கணவரையும் வருக வருக என்று வரவேற்கிறது குழுமம். ஆகச்சிறந்த பாராட்டு ஐயா வழங்கி இருக்கிறார்கள். சகோதரி தொடருங்கள் சகோதரி ஆய்வினை. நன்றி. இப்ப உள்ள பாத்தீங்கன்னா 50 தலைப்புகள்ல 10 பிரிச்சிருக்காங்க. ஓகே, 50 × 10 பாத்தீங்கன்னா 500 தன்முனை கவிதைகள், மொழி 10, கவிதை 10, நூல் 10, எழில் 10 உள்ளிட்ட 50 10 இன்ப 10 அப்படின்னு முடியுது. 50 தலைப்புகள்ல ஒவ்வொரு தலைப்பின் கீழும் 10 தன்முனை கவிதைகளை ரொம்ப அழகா வழங்கியிருக்காங்க. எல்லா விதமான கருப்பொருள்களையும் இவங்களோட தன்முனை கவிதைகள் அமைந்திருக்கிறது வந்து மிக சிறப்பு. இதுதான் சொல்ல முடியல, எல்லா இதுலயும் ரொம்ப அழகா இது பண்ணிருக்காங்க. இத பாத்தீங்கன்னா மொழி 10 அது எல்லாத்தையும் சொல்றதுக்கு இங்க நேரம் இருக்காது. எல்லாமே எனக்கு பிடிச்ச கவிதைகள் தான். எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா இங்க நேரமே இருக்காது. அதனால எனக்கு பிடிச்ச சில கவிதைகளை மட்டும் நான் இங்க குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். மொழி 10 அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் நில பணியாளர், பேச்செல்லாம் இந்தி, தமிழினை புதைக்கும் முன் யோசிப்பீர் முந்தி. இது இந்த கவிதை பாத்தீங்கன்னா பல பொருள்களை தரக்கூடிய ஒரு கவிதை. அண்மையில வந்து ஒரு நகைச்சுவை துணுக்கெல்லாம் கூட வந்தது. இப்ப சென்னை போன்ற தமிழ்நாட்டு நகரங்கள்ல நம்ம வந்து ஒரு கடை கண்ணிக்கு போகணும் அப்படின்னா கூட ஹிந்தி கத்துக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவை துணுக்கு வந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, பலசரக்கு கடையா இருக்கட்டும், காய்கறி கடையா இருக்கட்டும், எந்த விதமான கடைகளா இருக்கட்டும், அங்க வந்து ஹிந்தி பேசுற பணியாளர்கள் தான் நிறைய இருக்காங்க. அப்போ நம்ம ஹிந்தி தெரியலன்னா நம்மளால வந்து நம்ம பொருள்களை வாங்க முடியாது. அது மட்டும் இல்ல, இது மிக இன்னும் சொல்ல போறோம். இதை பத்தி நிறைய கவிதைகள்ல இந்த கருப்பொருள்ல இவங்க பயன்படுத்திருக்காங்க, சொல்ல போறோம். அது மாதிரி பல பொருள்களை தரக்கூடிய ஒரு கவிதை.
வேற்றுமொழி பேசுறவங்க வடவர்களோட ஆதிக்கம் வந்து இங்க நிறைய இருக்கு. நம்ம வந்து தமிழை வந்து புதைக்கிறதுக்கு முன்னாடி யோசிப்பீர் முந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆங்கில வழி கல்வி இருக்கு இல்லையா, அததான் நம்ம வந்து பெருமையா நினைக்கிறோம். அதுல ஆங்கிலம் பேசுறத வந்து தமிழ் தெரிஞ்சவங்க கூட ஆங்கிலத்துல பேசுறதுதான் நம்ம பெருமையா, நுனிநாக்குல ஆங்கிலம் பேசுறது ரொம்ப பெருமையா நினைக்கிற காலமா இருக்கு. ஆங்கிலம்னு பேசி தமிழோட சிறப்பை மறப்பவர்களை சுட்டிக்காட்டும் விதமாகவும் தாய்மொழியில் பேசுவதை தரக்குறைவா எண்ணுவதையும் விளக்கும் கவிதைகளை ரொம்ப அழகா தந்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட கவிதை பாருங்க. ஆங்கில கல்வி என்னும் அரிதார பூச்சு தாங்குகிறார் வேடத்தை தமது முகம் தொலைத்து. தன்னோட அடையாளத்தையே, ஒரு மொழிங்கிறது ஒரு சமுதாயத்தோட அடையாளம். இப்ப ஆங்கிலம் மற்ற மொழி இதுக்கெல்லாம் வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம தமிழை விட்டதுனால நம்மளோட சுயத்தையே நம்ம இழந்துருவோம் அப்படிங்கிற கருப்பொருள்ல இந்த கவிதை வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு இந்த கவிதை. அடுத்து பாருங்களேன். மதிப்பெண்ணை முன்னிறுத்தும் மதிக்கெட்டார் மயக்கம். மதிப்பெண்ணை முன்னிறுத்தும் மதிக்கெட்டார் மயக்கம் இல்லாளை விட்டடையும் விலை மகளின் முயக்கம். கொஞ்சம் கடுமையாவே தாக்கியிருக்காங்க. மதிப்பெண் வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆங்கில வழியில வந்து படிக்க வைக்கிறோம். எந்த இதுவுமே, எந்த பாடமா இருக்கட்டுமே, அது வந்து தாய்மொழியில வந்து அவங்க கத்துட்டாங்கன்னா அதோட முழு பொருளையும் உணர்ந்து ரொம்ப நல்லா அந்த அறிவு வளம் வந்து பெருகும். இதை வந்து யாராலையும் மறுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன செய்யறாங்க, மார்க் வரணும், மதிப்பெண் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, மத்தவங்க எல்லாம் செய்யறாங்க, தோழமைகள் எல்லாம் செய்யறாங்க, நம்மளும் அதே மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில வழியில இது பண்றாங்க. அப்ப மதிப்பெண்ணை முன்னிறுத்தும் மதிக்கெட்டார் மயக்கம் இல்லாளை விட்டடையும் விலை மகளின் முயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படிதான் அந்த இதுல அந்த மாதிரிதான் நான் இந்த கவிதையை பாக்குறேன். அப்புறம் இன்னொரு அடுத்த கவிதை பாருங்க. கல்வி தரின் மொழி காப்பார் என நினைத்தது அறிவீனம். படிச்சுட்டா அவங்க மொழிய காப்பாங்க அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் இப்பெல்லாம் இல்ல, அது அறியாமைதான் போல் இருக்கு. படிக்காத பாமரரே காக்கின்றார் தன்மானம். படிக்காத பாமரரே நம்ம மொழிய வந்து நல்லா காக்குறாங்க தன்மான உணர்வோட. படிச்ச நம்ம எல்லாம் வந்து நம்ம மொழிய காக்குறது இல்ல. நம்ம என்ன செய்யறோம், ஆங்கிலத்திலையும் மற்ற மொழிகளையும் பேசுறதான் பெருமையா நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கருத்தோட இருக்கிற கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை, அதனால இங்க குறிப்பிட்டேன். அடுத்த கவிதை பாருங்க. இனிப்பென்று நினைத்தேதான் திளைக்கின்றார் நுனிநாக்கு. நுனிநாக்கு ஆங்கிலத்தை சொல்றாங்க. இனிப்பென்று நினைத்தேதான் திளைக்கின்றார் நுனிநாக்கு எப்போது அறிவாரோ அதுதானும் புண்ணாக்கு. கொஞ்சம் கடுமையாவே தான் சொல்றாங்க. இனிப்பென்று நினைத்தேதான் திளைக்கின்றார் நுனிநாக்கு எப்போது அறிவாரோ அதுதானும் புண்ணாக்கு அப்படி சொல்றாங்க. நானும் ஏறத்தாழ 30 வருடங்களுக்கு மேல ஆசிரியர் பணியில இருந்ததுனால எப்பயுமே பிழைதான் நம்ம கண்ணுக்கு வரும். தவறா நினைச்சுக்காதீங்க. எப்போது அறிவாரோ, அது வந்து எப்போத அறிவாரோ அப்படின்னு வந்திருக்கு. இதுல இது 500 கவிதைகள் இருக்கும்போது இது மாதிரி 1-2 இது வந்து வர்றது வந்து சகஜம்தான். அது ஒரு பிழை இருக்கு. தவறுன்னா மன்னிச்சுக்கோங்க. தவறை நான் சுட்டி காட்டுறது தவறுன்னா மன்னிச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கவிதை 10ன்ற தலைப்புல 10 கவிதைகள் கொடுத்திருக்காங்க. இந்த கவிதை வந்து நான் ரொம்ப ரசிச்சு படிச்ச கவிதை. ஏன்னா வந்து நம்ம எல்லாரும், நான் மட்டும் இல்ல, கவிதை கதைகள் எழுதுற எல்லா பெண்களுக்குமே இது வந்து பொருந்தும் நினைக்கிறேன். எங்களுக்கெல்லாம் தனியா நேரம் ஒதுக்க முடியாது. வீட்டு வேலை செஞ்சுட்டு வேலைக்கும் போயிட்டு மத்த எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கு நடுவுல வந்து கவிதை கதைகள் எழுதுறவங்க வந்து இந்த இதை நல்லா கண்டிப்பா அனுபவிச்சிருப்பாங்க. நான்லாம் பாத்தீங்கன்னா காலையில பால் காய்ச்ச பாலை வைப்பேன். வச்சுட்டு அந்த பால் பொங்குறதுக்குள்ள முகநூல் குழுமத்துல வரிக்கு கவிதை படிப்போம்னு ஒண்ணு ஒரு வரி கவிதை அது எழுதி முடிச்சிருவேன். அது மாதிரி ஹைக்கூக்கு ஏதாவது தோணும், அந்த 3 லைன்ஸ் எழுதி முடிச்சிருவேன். அது மாதிரி குக்கரை வச்சுட்டு அது ஒலி எழுப்பும் முன்னாடியே ஒரு தன்முனையோ ஏதோ ஒண்ணு எழுதி முடிச்சிருவேன். அது மாதிரி கிடைக்கிற நேரத்துல இப்போ பேருந்துக்காக காத்திருப்போம் இல்லையா, அந்த நேரத்துல ஒரு கவிதை அது மாதிரிதான் வந்து எழுத முடியும் பெண்களால. இதுக்குன்னு தனியா மத்தவங்க மாதிரி தனியா உட்காந்து ஒரு அறை எங்களுக்கு தனியா கிடையாது. தனியா உட்காந்து அது மேல நாளுங்களுக்கு நடுவுலதான் நாங்க எல்லாமே செய்யணும். அத வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. தோசைகளும் வேகின்ற இடைவெளியின் சிறு நொடிகள் தோற்றிவிடும் பெருநூலாய் தோன்றுகின்ற தன்முனைகள். இந்த கவிதை நான் இன்னொரு விதமாவும் பாக்குறேன். இந்த தோசை வேகிற இடைவெளியிலேயே அவ்வளவு அழகா அவங்களால எழுத முடியுதுன்னா இது தன்முனை கவிதைகளோட எளிய கட்டமைப்பு வடிவமைப்பையும் விரைவில் நம்மால் அவற்றை எழுதக்கூடிய வகையில் அவற்றின் இலக்கணம் இருப்பதையும் இந்த கவிதை உணர்த்துறதா தான் நான் பாக்குறேன்.
சகோதரி எந்த இதுல எழுதியிருக்காங்கன்னு தெரியல, நான் இதை இப்படிதான் பாக்குறேன் இந்த கவிதைய. அடுத்த கவிதை பாத்தீங்கன்னா துளிப்பாக்கும் தன்முனைக்கும் உள்ள வேறுபாட ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லா இலக்கிய விழாக்களையும் இப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹைக்கூ தன்முனை என்ன வேறுபாடு சொல்லுங்க அப்படின்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்ற விதமா நம்ம சகோதரி எழுதியிருக்காங்க பாருங்க. 3 அடிகளிலே முருவலிக்கும் துளிப்பா, 4 அடியால் பொருள் விரிவாய் நாட்டிடும் தன் முனைப்பா. இதை விட என்னங்க சொல்ல முடியும்? வேறுபாடு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. நான் ரொம்ப ரசிச்சு படிச்ச புத்தகம் இது. அடுத்து பாத்தீங்கன்னா நூல் 10, அந்த தலைப்பின் கீழே 10 கவிதைகள். முந்தையெல்லாம் வந்து நூல் வெளியீடு செய்யறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அரிதான விஷயமா தான் இருந்தது. இப்ப வளரும் தொழில்நுட்பம் காரணமாகவும் பதிப்பகத்துறைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. பலர் வந்ததன் காரணமாகவும், அதுவும் இப்போ இந்த நுண்கிருமி தொற்று, இந்த கொரோனா கால ஊரடங்குக்கு அப்புறம் எல்லாருமே வந்து இந்த தொழில்நுட்பத்துல நல்லா இதாயிட்டோம். மின்னஞ்சல் அனுப்புறதெல்லாம் வந்து எல்லாருமே இப்ப செய்ய ஆரம்பிச்சிட்டோம். எனக்கெல்லாம் அதுக்கு முன்னாடி எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இப்போ எங்க பள்ளிகள்ல வந்து இது சொன்னார்கள் இல்லையா, இணைய வழி வகுப்பு நடத்துறத சொன்னதுனாலயும் இந்த மின்னஞ்சல் அனுப்புறது, இந்த வேர்ட்ல டாக்குமெண்ட் டைப் பண்றது, அட்டச்சு செய்யறதெல்லாம் எல்லாருக்குமே இப்போ வந்து இதாயிடுச்சு. அதனால நூல் வெளியிடுறதுங்கிறது இப்போ பெரிய விஷயமே கிடையாது. ஊரடங்குனால நிறைய தீமைகள் இருந்தது. நிறைய பேர் வேலை இழந்தாங்க, ஊதியம் இழந்தாங்க. நிறைய நடந்தா கூட, நிறைய தீமைகள் நடந்தா கூட எல்லாருமே ஓரளவு தொழில்நுட்பத்துல ஒரு தொழில்நுட்ப அறிவு வந்து எல்லாருக்குமே கிடைச்சதுங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. அதனால அதோட ஒரு விளைவா நிறைய நூல்கள் அதுக்கப்புறம் நிறைய பேர் வெளியிட ஆரம்பிச்சாங்கன்ற உண்மைய ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க பாருங்களேன். எல்லோரும் பாவலர்கள், எல்லோரும் படைப்பாளர், பரிதவிப்பில் நூல்கள் எல்லாம் படிப்பவர்கள் எங்கே? இதே கருத்தை வந்து ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் மாலன் அவர்கள் வந்து ஒரு இலக்கிய கூட்டத்துல சொன்னாரு. எப்படின்னாக்கா, எல்லாரும் எழுதுறாங்க, யார் படிக்கிறது? எல்லாரும் இப்ப எழுத்தாளர் ஆயிட்டாங்க. போறவங்க வர்றவங்க எல்லாரும், நான் தப்பா சொல்லல, நல்ல விஷயம்தான் அது. எல்லாருமே எழுதுறாங்க. அப்ப இதை யார் படிக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு வந்து பதிலையும் அவரே சொன்னாரு. படிப்பவர்களை ஈர்க்கும் அளவுக்கு உங்க எழுத்து இருந்தா கண்டிப்பா அவங்க படிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே கருத்தை தான் நம்ம சகோதரியும் இங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க பாருங்க, எல்லாரும் அடுத்த கவிதை பாருங்க. புல்வெளிகள் இல்லாமல் போற்றுகிறார் கால்நடைகள், சொல் வளமே இல்லாமல் செய்கின்றார் கவிநூல்கள். சொல் வளமோ கவித்துவமோ எதுவுமே இல்லாம நானும் எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறதுல என்ன இது இருக்கு? புல்வெளிகள் இல்லாமல் போற்றுகிறார் கால்நடைகள், அது மாதிரிதான் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அழகான கவிதை இது. அடுத்தது பாத்தீங்கன்னா, இது எனக்கு நிகழ்ந்தது அண்மையில. இப்போ கடந்த பிப்ரவரி மாதம் வந்து என்னோட நூல் வெளியீட்டு விழாவுக்கு இங்க உள்ள ஆளுமைகள் எல்லாரும், நம்ம ஐயா கூட வாழ்த்துறை வழங்க வந்தாங்க, கவிச்சுடர் ஐயா. அப்ப நடந்த நிகழ்வு இது. இந்த இதை வந்து இவங்க எழுதியிருக்கிறது எனக்கு ரொம்ப, அதை இது பண்ணும்போது நான் என்ன சொல்றது, ரொம்ப நெருக்கமாக நான் உணர்ந்தேன் அதை படிக்கும்போது. என்னன்னு பார்த்தா, அந்த நூல் வெளியீட்டு விழால என்ன நடந்ததுன்னா, நாங்க முத நாளே போய் அந்த நாற்காலி இருக்கைகள் எல்லாம் வந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டோம். ஒரு 6 ஆளுமைகளுக்கு போட்டாச்சு. ஒரு ஓரமா பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறும் இல்லையா, அது மாதிரி ஒரு ஓரமா அந்த பக்கமா அந்த நூல் ஆளுமை வெளியிட வந்த ஆளுமைகளோட எனக்கும் ஒரு நாற்காலிய போட்டு வச்சுட்டோம். அன்னைக்கு வந்து காலையில போனதும் என்ன கூப்பிட்டுட்டே இருக்காங்க ஒன்னொன்னுக்கும். ஏன்னா ஏற்பாடுகள்லாம் நம்ம தானே செய்யணும், ஒன்னொன்னுக்கு யாருக்கு என்ன கொடுக்கணும், அதுவா இதுவா அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க. அப்ப நான் எழுந்து போகும்போது இன்னொரு என்னோட அவங்களும் ஒரு நல்ல தோழி தான், அவங்க வந்து அந்த இடத்துல அமர்ந்துட்டாங்க. அதாவது இந்த இவங்களோட வலது பக்கம் அவங்க அமர்ந்துட்டாங்க. நான் எழுந்து போயிட்டு திருப்பி வந்து பார்க்கும்போது எனக்கு நாற்காலி இல்ல, மேடையில எனக்கு நாற்காலி இல்ல. சரி பரவாயில்ல, ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமை. அவங்களும் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட தோழி. அவங்களை எப்படி எழுப்புறது அந்த நூல்ல வெளியீட்டு விழால நல்ல நிகழ்வும் போது அவங்க மனசை சங்கடப்படுத்த நான் விரும்பல. அதனால நான் என்ன செஞ்சுட்டேன், இன்னொரு தோழியோட இந்த பக்கம் இடது பக்கம் போய் அமர்ந்துட்டேன். ஆனா வந்து இது நடக்கும் போதெல்லாம் அந்த இவங்களை ஆளுமைகளை கௌரவிக்கிறது, அது மாதிரி சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்கும்போது நான் எழுந்து வந்து புகைப்படத்துக்கு நின்னேன். அதுல ஒண்ணும் இது இல்ல. ஆனா இத வந்து ஐயா வந்து சுட்டி காட்டினாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயா வந்து, ரொம்ப தன்னடக்கம் உங்களுக்கு, இந்த பக்கம் போய் உட்காந்துட்டீங்க, ஆனா இருக்கணும் இல்லையா நீங்க அங்க இருக்கும்போது, அங்க எங்களோட நீங்களும் வந்து உட்கார்ந்து இருக்கணும் இல்லையா, தப்பு இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. இதே இதை வந்து சகோதரர் கன்னிக்கோயில் ராஜாவும் சொன்னாங்க. அது உங்க குழந்தை, இந்த நூல் வெளியீடுங்கிறது உங்க குழந்தையோட ஒரு நல்ல நிகழ்வு. இப்ப உங்க குழந்தைக்கு கல்யாணமோ சீமந்தமோனா நீங்க வந்து அங்க இருக்க வேண்டாமா? நிறைய புகைப்படத்துல நீங்க இல்ல, நீங்களா எழுந்து வந்து நின்னாதான், நின்ன புகைப்படத்துல மட்டும்தான் நீங்க இருக்கீங்க, மத்ததெல்லாம் நீங்க இல்ல. எனக்கு அதுல கொஞ்சம் வருத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு
ரெண்டு பேருமே, ரெண்டு ஆளுமைகளுமே, நூல் வெளியிட வந்த ரெண்டு ஆளுமைகளுமே இதை சொன்னாங்க. இந்த கவிதையை படிக்கும் போது எனக்கு அந்த நிகழ்வு நினைவுக்கு வந்தது. மேடையில் அடைத்தமர்ந்தார், வாழ்த்திடவே அழைத்தார், நூல் யாத்த படைப்பாளர் இருக்கையின்றி விழித்தார். ரொம்ப அழகா இத நடப்பியல் தான், அதான் அழகா சொல்லியிருக்காங்க. இந்நாளில் பிள்ளைகளும் பேர் சொல்ல மறந்தார், நூல் இயற்றி தம் பேரை நிலைப்படுத்தி சிறந்தார். நம்ம பிள்ளைங்க கூட நம்ம பேரை சொல்றது கிடையாது. இவங்க இந்த அம்மா இந்த அப்பாவுக்கு பிறந்த குழந்தைன்னு அவங்க கூட சொல்றது கிடையாது. ஆனா நூல் உங்க பேரை சொல்லும், அதுக்காக தான் நிறைய பேர் எழுதுறாங்க போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த கவிதை அமைஞ்சிருக்கு. அடுத்து 7-10 அப்படிங்கிற தலைப்புல 10 கவிதைகள். என்னை ரொம்ப கவர்ந்த கவிதையை சொல்றேன். இப்ப தம்மால் தான் எல்லாம் நிகழ்கிறது அப்படிங்கிற அகந்தையில இருக்கிற மக்களுக்கு சரியான சவுக்கடி தரும் கவிதையா இந்த கவிதையை நான் பாக்குறேன். சூரியனை மறைப்பதாய் செருக்கடையும் உடை, கைப்பிடியை தளர்த்தி கருவத்தை உடை. ரொம்ப அழகான கவிதை. எதுகை, மோனை, இயைபு, சந்தம் எல்லாத்தையும் பாருங்க, எவ்வளவு அழகா இது பண்ணி எழுதியிருக்காங்க பாருங்க. எனக்கு அது ரொம்ப கவர்ந்த கவிதை. அடுத்தது பாருங்க, இவங்க ஹைக்கூ கவிஞரும் தானே. ஹைக்கூ கவிஞர்கள் ஹைக்கூவே காட்சிப்படுத்துதல் ரொம்ப ஹைக்கூல இருக்கும். இந்த காட்சி பாருங்க, இந்த கவிதை காட்டுற காட்சி பாருங்க, ரொம்ப அழகான அற்புதமான காட்சிப்படுத்துதல் இந்த கவிதையில விளங்குது. பாத்தீங்கன்னா, மின்னலது வழிகாட்ட மேக யானை தரை இறங்கும், அங்கங்கு வேகத்தடை அதில் முட்ட இடி இறங்கும். ஒரு அழகா நிகழ்ற ஒரு காட்சிய எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. அடுத்தது பாருங்க, அழகழகாய் காய்த்தேதான் தொங்கிடுதே எட்டி, கசப்பதனால் யாரேதான் பறித்திடுவார் எட்டி. எட்டி எவ்வளவு அழகா, எட்டிக்காய் ஒரு இடத்துல எட்டி எடுக்கிறது, ரொம்ப அழகா. அவங்களோட தமிழ் அப்படியே விளையாடி இருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்து பாத்தீங்கன்னா, புல்பத்து அப்படிங்கிற தலைப்பின் கீழே 10 கவிதைகள். மயில், கொக்கு, ஆந்தை, குயில், காகம், குருவி, குயில் எல்லாத்த பத்தி இதுல எழுதியிருக்காங்க. அடுத்தது இயற்கை 10. இயற்கை 10ல பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு அறிவியல் ஆசிரியரா எனக்கு சில இதெல்லாம் இருக்கு. இயற்கையை அழிக்கிறாங்க, சூழலை மாசுபடுத்துறாங்க, அதே கருத்தை நம்ம சகோதரியும் வலியுறுத்தி இருக்காங்க நிறைய கவிதைகள்ல. இது பாத்தீங்கன்னா, இந்த கவிதை பாத்தீங்கன்னா, மரங்களெல்லாம் அழிச்சு வாழிடமா மாட்டிடுறாங்க. இந்த இதுல நான் ஒண்ணு முன்னாடி எழுதியிருந்தேன், மனிதனின் சுயநலம் மரங்களை துண்டாக்கும், பனிமலை காற்றை தடுத்து மழையை கெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே எழுதியிருந்தேன். இதே இதுல நம்ம சகோதரியோட கவிதை பாருங்க, நிழற்குடையாய் நின்றிடுமே தெருவோரம் பெருமரங்கள், தெரிந்திருந்தே வெட்டுகிறார் தவித்திடுமே தலைமுறைகள். இது அவங்களோட கருத்தோட என் கருத்து ஒற்றிய எளியவள் என்னோட கருத்து ஒத்து வந்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம இயற்கையோட இயைந்த வாழ்வை இனிமையா நடத்தணும். தீமை பயக்கிற வேதி பொருட்களை நம்ம தள்ளிடணும். உயிர்கள், இந்த உயிரினங்கள்ல மனித இனத்தை தவிர வேற எதுக்குமே வேதிப்பொருள் எதையுமே விரும்புறது இல்லை. ஆனா நம்ம மனித இனம் தெரிந்தே வேதிப்பொருட்களை நம்ம உபயோகிக்கிறோம் அப்படிங்கிற கருத்தோட உள்ள கவிதை. ரொம்ப அழகான கவிதை. வேதிப்பொருள் எதையும் வேட்பதில்லை உயிரினம், வேதனைகள் அறிந்திருந்தும் வெளி வராத மாந்தரினம் அப்படிங்கிற கவிதை. அடுத்து பாருங்க, முன்னாடியே சொன்னோம் நம்ம, காடுகளை அழித்து வாழிடமாக மாற்றும் அவலத்தை உணர்த்தும் நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க. அதே கருத்துல இங்க பாருங்க, முகவரி தேடி முடித்தோம் காடுகள், தகவிடம் பறித்ததால் விலங்கு செய்யும் கேடுகள். இப்ப செய்திகள்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அந்த கிராமத்துல புலி வந்துருச்சு, சிறுத்தை வந்துருச்சு, இருக்கிற மக்களை அடிச்சு போட்டுருச்சு அப்படிங்கிற செய்திகள் நம்ம தவறாம படிக்கிறோம். அது காரணம் என்ன? அதோட இடத்த உரையுல நம்ம அழிச்சு வாழ்ற இடமா மாற்றிட்டா அது எங்க போகும்? நம்ம வாழ்ற இடத்துக்கு தான் அது வரும். அப்ப இயற்கையை நம்ம சிதைச்சோம்னா, செயற்கையால நம்ம சிதைச்சோம்னா அந்த இயற்கையோட அழகு போயிடும், நம்மளுக்கு தான் அது தீமை பயக்கும்ன்ற இதுல நிறைய கவிதைகள் அது மாதிரி எழுதியிருக்காங்க. இப்ப நம்ம எல்லாருமே 500 சதுர அடி அடுக்ககத்துலதான் வாழ்றோம். எல்லாருமே முக்காவாசி அப்படிதான் வாழ்றோம். அப்ப நம்ம இருக்கிறதே 2ஆம் மாடியோ 3ஆம் மாடியோ இருக்கிற இடத்துல நம்மளுக்கு மரம் வைக்கிறதுக்கெல்லாம் இடம் கிடையாது. அப்படி இருக்கும்போது ரொம்ப ஆசைப்பட்டு ஒருத்தர் போய் தெருவோரம் போய் மரத்தை வச்சாரு. ஒரு நல்ல காரியம் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தெருவோரம் வைக்கிறாரு. ஆனா அதுக்கும் ஒரு இது வந்துருச்சு, அமைச்சர் வருகைனால அந்த மரத்தையும் வெட்டிடுறாங்க, ஒரு நல்லதை பண்ண விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்த்தத்துல இருக்க கவிதையை பாருங்க. தெருவோரம் மரம் வைத்து தீர்த்தேனே ஆசை,
வருகின்றார் அமைச்சர் என வெட்டுகின்ற ஓசை. அடுத்து வேளாண் 10 அப்படிங்கிற தலைப்புல 10 கவிதைகள் தந்திருக்காங்க. இதுலயும் நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம சகோதரிக்கு வந்து வடவர்களோட ஆதிக்கம் இங்க அதிகமா இருக்கு. அவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா சமூக ஆர்வலர்களுக்குமே அது இருக்கு. இதே இது தொடர்ந்ததுன்னா, நம்ம தமிழ்நாட்டுல தொடர்ந்ததுன்னா என்ன ஆகும், நம்ம இங்க இருக்கிறவங்களோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு இது பின்னாடி அவங்க அதுக்கு தீர்வையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம், தீர்வு எல்லாமே இதே இதுலயே அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம இப்ப இந்த கவிதையை பார்க்கலாம். தமிழக கழனிகளில் வடபுல தொழிலாளி, அடுத்த தலைமுறையில் அவராவார் முதலாளி. இந்த கவிதை அந்த அதே ஆதங்கத்தை தெரிவிக்கிற கவிதையா இருக்கு. இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும், உழவு தொழில் தான் எல்லா தொழில்களும் தலை சிறந்தது. உழுவார் உலகத்தாருக்கு அச்சாணி, அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இதை இவங்களோட பாணியில எவ்வளவு அழகா தன்முனையில சொல்லியிருக்காங்க பாருங்க. பசி தீர்க்க விரிக்கின்றார் பச்சை கம்பளத்தை, உழவருக்கு நாம் விரிப்போம் சிவப்பு கம்பளத்தை. எவ்வளவு அழகா இது பண்ணிருக்காங்க பாருங்க. இவங்க உழைச்சு, உழவர்களோட உழைப்புனாலதான் பச்சை பசேல்னு வயல்லாம் ஆகி பச்சை கம்பளமா மாறுது. அவங்கள நம்ம வந்து வரவேற்கணும். ஏன்னா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல உழவு தொழில் செய்யறவங்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டே வருது. எல்லாருமே இருக்கிற நிலத்தெல்லாம் வித்துட்டு வேற தொழில் செய்ய வராங்க. அது மாதிரி இருக்கு. இப்ப எல்லாருமே போயிட்டா உணவு உற்பத்திக்கு யார் இருக்கா? இவங்களோட ஆதங்கம், அந்த சமூகத்துக்கான ஒரு இது, அந்த சிந்தனை வந்து இதுல நல்லா தெரியுது இந்த கவிதையில. அடுத்து பாத்தீங்கன்னா நீர் 10 அப்படிங்கிற தலைப்புல 10 கவிதைகள் தந்திருக்காங்க. எல்லாமே ரொம்ப அழகான கவிதைகள். இது பாருங்களேன், ஒரு அங்கதத்தன்மையோட சொல்லியிருக்காங்க இந்த கவிதை. நீர்நிலைகள் தூர்த்து விட்டு நீரூற்று அமைக்கின்றார், நீர் பிடித்து அதற்குள்ளே நீராடி மகிழ்கின்றார். நீர்நிலையெல்லாம் வந்து யாருமே பராமரிக்கிறது இல்லை. நான் இதுக்கு அரசாங்கத்தை மட்டும் காரணம்னு சொல்ல மாட்டேன். நம்ம பொதுமக்களும் தான். நம்மளும் போய் தான் குப்பையை போடுறோம், எல்லாம் செய்யறோம். ஒரு நீர்நிலை இருக்கிற இடத்துல நம்மளுக்குமே அந்த பொறுப்பு கிடையாது. எல்லாமே அதை தூர விட்டுட்டோம். அதை தூர்க்க விட்டுட்டு நம்ம என்ன செய்யறோம்? இப்ப பெரிய பெரிய பில்டிங், 5 நட்சத்திர உணவு விடுதிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீரூற்று, செயற்கை நீரூற்று வச்சு அமைக்கிறாங்க. நீர் பிடித்து நீச்சல் குளம் அமைத்து அதுல நீரை விட்டு அதுல நீராடி மகிழ்கிறார். சோ இயற்கையா விட்டுடுறீங்க, செயற்கைக்கு தான் நீங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அங்கதத்தன்மையோட சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நீர் வரத்து இல்லாமல் நிலமெங்கும் வெடிப்பு. இப்ப நீர் வரத்து இல்லாம வறண்டு போய் நிலம் எல்லாம் வெடிச்சிருக்கு. குடிப்பதற்கே இலை என்று கர்நாடக நடிப்பு. நம்ம அண்டை மாநிலமான கர்நாடகம் வந்து நம்மளுக்கு நீர் தராம ஒரு சர்ச்சை வந்தது இல்லையா? அதை இது பண்ணி இந்த கவிதையா நான் பாக்குறேன். அடுத்தது பாருங்க, ஒரு நீர்நிலைன்றது பல உயிர்களின் வாழிடம். இப்ப கழிவு நீர்ல எல்லாம் வேதிப்பொருட்களை கலந்ததுனால மீன்கள் மற்றும் நீரில் வாழ் உயிரினங்கள் எல்லாமே வந்து அழியக்கூடிய அபாயம் இருக்கு. ஒரு இது அழிஞ்சா ஒண்ணு சார்ந்து இருக்கு. இந்த உணவு சங்கிலின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவே பாதிக்கப்படுற அபாயம் இருக்கு. இதை எவ்வளவு அழகா, இந்த அறிவியல் உண்மைய எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. கழிவுகளால் நீர்நிலையில் காணவில்லை மீன்கள், கல்லினிலே அதை செதுக்கி நிறைப்பாரோ நடுகற்கள். நடுகற்கள் யாருக்கு இது பண்ணுவாங்க? மரணம் அடைஞ்சவங்களுக்கு பார்த்திருப்பீங்க. அந்த இது அது மாதிரி நீங்க ஆக்க போறீங்களா எல்லா உயிரினத்தையும் சொல்ற ஒரு ஆதங்கத்தை வந்து இந்த கவிதையில வெளிப்படுத்து. அடுத்து கடல் 10 கவிதைகள் கடல் 10ங்கிற தலைப்புல சொல்லி இருக்காங்க. முதல்ல ஒருத்தங்க வந்து எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், அவங்க எவ்வளவு கருணை உள்ளவங்களா இருக்கட்டும், எவ்வளவு நல்லவங்களா இருக்கட்டும், சக மனிதர்களோட சோகத்தை அறியாமல், அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு, அவங்களோட துயரத்தை வந்து நம்ம தீர்க்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு அறியாமல், அவங்களுக்கு வந்து செலவு எதுவும், அவங்களுக்கு எதுவும் பண உதவி எதுவும் செய்யாம கடவுளர்களுக்கு செய்யற பூஜை பரிகாரம் இதெல்லாம் பலன் தருமா? கண்டிப்பா தராது. பாருங்க, கோடிகளில் கோயில் கட்டி கும்பிடுவார் வானவரை. இப்ப கடல் தேவதை, கடல் தெய்வம் அப்படிலாம் வந்து கும்பிடுறாங்க. சாக விடுவதுவோ சமுத்திரத்தில் மீனவரை. இது மாதிரி செஞ்சா அந்த கடவுளர்கள் கூட ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்ற கருத்துல அமைஞ்ச தன்முனை கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை. ஒரு பழைய திரைப்படத்துல M.R. ராதா நினைக்கிறேன், அவர் சொல்லுவாரு, டேய் சாமிய கும்பிடுங்கடா, ஆசாமிய விட்டுறாதீங்கடா அப்படின்னு சொல்லுவாரு. நான் அந்த இதுக்கெல்லாம் போல, அந்த பகுத்தறிவு இதுக்கெல்லாம் நான் போல. இங்க இருந்தாலும் ஒரு நம்ம கூட இருக்கிற ஒரு மனிதர்களோட துன்பத்தை புரியாம தெய்வங்களுக்கு மட்டும் நான் செலவு பண்ணுவேன், பரிகாரம் பூஜை அதுக்கெல்லாம் நான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அந்த தெய்வமே அதை ஏத்துக்காது
அப்படிங்கிற மாதிரி கருத்து உள்ள கவிதையா நான் இந்த கவிதையை பாக்குறேன். அடுத்து மாசு 10 அப்படிங்கிற தலைப்புல 10 கவிதைகள் பாருங்க. எல்லாமே சுற்றுப்புற மாசு எல்லாமே சமுதாய சிந்தனைகள் தான் நம்ம சகோதரிக்கு. இதுல பாத்தீங்கன்னா நெகிழி ஒழித்திட மாநாடு ஏற்பாடு, முடிந்த பின் குப்பைகளை நீக்குதல் பெரும்பாடு. சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற நோக்குல நடத்தப்படுற ஒரு நிகழ்வு, மாநாடு நடக்குது. அதுலயே குப்பைய போட்டு சூழலை மாசாக்குற செயலை நடக்கிறத விளக்குற ஒரு கவிதை, ஒரு சிறந்த கவிதையா நான் இதை பாக்குறேன். அடுத்து பாத்தீங்கன்னா திருப்பி பாருங்களேன், அந்த ஆலை கழிவுகள், சூழல் மாசடைவு, இது இவங்கள மனசுல ஒரு இவங்கன்னு கிடையாது, எல்லா சமூக ஆர்வலர்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தணும். அததான் சொல்லியிருக்காங்க இதுல. ஆலை கழிவுகளால் நீர் மாசுறுவதை அழகாக சொல்லும் இந்த கவிதையை பாருங்க. புரண்டோடி வருகிறது பூரிப்பாய் வெள்ளம், சாய கழிவுகளால் சாக்கடையாய் தள்ளும். இது நம்ம வீட்டுல நிகழ்றதா. அடுத்த கவிதை பாருங்க. எங்க வீட்டுல எல்லா வீட்லயுமே நடக்கும் தான் நினைக்கிறேன். வீட்டில் அங்கங்கு சிதறுவார் குப்பை, அங்கங்க போட்டுருவாங்க குப்பைய. நம்ம சொன்னோம்னா யார் இதை சொல்லுவாங்க? யாரு கிளீன் பண்றாங்களோ, யாரு சுத்தம் பண்றாங்களோ அவங்கதான் சொல்லுவாங்க, இப்படி போடாதீங்க அங்கங்க, திருப்பி எனக்கு தான் வேலை அதிகமாகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சொன்னா என்ன ஆகும்? அவங்க தப்ப சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க, கூச்சல் தான் வரும். வீட்டில் அங்கங்கு சிதறுவார் குப்பை, கூச்சல் எழுமே சொன்னால் தப்பை. ரொம்ப அழகான கவிதை. இதுல பாருங்களேன், இந்த சருகுகள் எல்லாம் சில பேர் எரிப்பாங்க. நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையாக்குறோம்னு சொல்லிட்டு எரிப்போம் சில சமயம். அதனால வர புகை போய் காற்றுல கலந்து காற்றும் மாசு அடையுது. இதுக்கு தீர்வை சொல்றாங்க பாருங்களேன், ரொம்ப அழகா. கொட்டுகின்ற சருகுகளை மாசடவே போக்காதீர், குழியிட்டு புதைத்திட்டால் உரமாகும் நீக்காதீர். குழியிட்டு புதைச்சிருங்க, நீங்க எரிக்காதீங்க, இந்த காற்று இதாகும், மாசடைய கூடாது அப்படிங்கிற சமூக சிந்தனையோட உள்ள கவிதையா அந்த கவிதையை நான் பாக்குறேன். அடுத்து பாருங்களேன், வீட்டு தோட்டத்தில் உணவு 10ங்கிற தலைப்புல அடுத்த 10 கவிதைகள். வீட்டு தோட்டத்தில் உழைப்பு தரும் காய்கறிகள், விலை கொடுத்து வாங்குவதில் இல்லை அதன் நற்குணங்கள். சிறந்த கவிதை. அடுத்து பாத்தீங்கன்னா வேதி மருந்துகள் பயன்பாடுனால புற்றுநோய் போன்ற நோய்கள் உருவாகும் அபாயத்தை உணர்த்துற கவிதை இது. வேதியியல் மருந்துகளால் விரட்டிட்டார் பூச்சிகளை, ஊறு செய்ய உடலிலே விதைத்திட்டார் புற்றுகளை. இப்ப நம்ம சமுதாயத்துல எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் என்ன செய்யறோம், உணவுக்கே வழி இல்லாம, ஒரு வேளை உணவுக்கே வழி இல்லாம துன்புறவங்க ஒரு பக்கம், பட்டினியில கடந்து இது பண்றவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே கூடுதலாவே கடவுள் கொடுத்துட்டார் போல் இருக்கு. அதனால அவங்க பெருமைக்காக எல்லா உணவுப் பொருட்களையும் இலை நிறைய வச்சு அதை வீணாக்குறாங்க. நிறைய சமைச்சு தேவைக்கு அதிகமாக சமைக்குதோ, தேவைக்கு அதிகமாக இலையில போட்டுட்டோ அவங்க வீணாக்குறாங்க. யாரோட காசா இருந்தா என்ன, வீணாக கூடாது. திருமணம் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வீணாக்குறத நம்ம பாக்குறோம். இந்த ஆதங்கத்துல வந்த கவிதையாதான் இதை நான் பாக்குறேன். இலை கொள்ளா உணவு வகை ஏந்துகிறார் இருமாப்பு, அரைக்குறையாய் தின்றறிய குப்பையிலே திணிப்பு. இதை விட உணவை வீணாக்குறத அழகா சொல்ல முடியாது. இது பாருங்க, இன்னைக்கு மகளிர் தினம். இந்த கவிதை உண்மையிலேயே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கவிதை தான். ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாருக்குமே ஓய்வு நாள். பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே வீட்டுல விடுமுறை நாள். ஆனா பெண்களாகிய எங்களுக்கு நீ கூட எங்களுக்கு இது கிடையாது. எங்கேயாவது நாங்க வெளியில போனா கூட எங்க வேலைகளை செஞ்சுட்டு தான் நாங்க வெளியில போகணும். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு தான் நாங்க போகணும். யாராவது சொல்றாங்களா, அம்மா நீங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க வேலை செய்யாதீங்க, நீங்க ஓய்வுல இருங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி எந்த கணவன்மாரும் சொல்றதில்ல, எந்த குழந்தைகளும் சொல்றது இல்ல நீ ஓய்வாயிருன்னு சொல்லிட்டு. அன்னைக்குதான் கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போறதுனால அன்னைக்குதான் 2 பேரையும் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு விருந்தினர்களும் வருவாங்க. ஓகே, விருந்தினர்களை நாங்க வரவேற்கிறோம், அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாங்க உபசரிக்கிறோம், எல்லாமே செய்யறோம். ஆனா இருக்கிறவங்க வேலைகளை பகிர்ந்துட்டா எங்களுக்கு அந்த சலிப்பு எதுவும் வராது அப்படிங்கிற கருத்துல இந்த கவிதையா நான் பாக்குறேன். விருந்தினர் வரும்போது அவசியமாம் உபசரிப்பு, சமைத்தளிக்க ஆள் இருந்தால் வாராது பெருசலிப்பு. சமையல் வேலையை ஆண்களும் பெண்களும் பகிர்ந்து கொண்டால் பெண்களுக்கும் அந்த சலிப்பு வராது, மகிழ்ச்சி வரும் அப்படிங்கிற இதுல இவங்க எழுதியிருக்காங்க. ரொம்ப நல்ல கவிதை. அடுத்து பாத்தீங்கன்னா உரையுள் 10 அப்படிங்கிற தலைப்புல 10 கவிதைகள்.
ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வாழிடங்கள்ல வாழ இடம் வேணுன்றதுக்காக காடுகளை அழிக்கிறாங்க. அதே மாதிரி ஏரிக்கரை எல்லா இடத்துலயும் வந்து இது பண்ணி வீடை கட்டிடுறாங்க. சென்னைக்கு மிக அருகே மிக குறைவான விலையில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளம்பரங்களை இப்ப நம்ம பாக்குறோம். ஏரிக்கரையோரம் ஏற்றமாய் வீடு கட்டினார், மாறி வரும்போது மருண்டென்ன உருண்டென்ன. இது வந்து நான் எழுதின கவிதை. நம்ம சகோதரியோட கவிதையோட இந்த கவிதை ஒத்திருக்கிறதுனால நான் இங்க அந்த சைட்ல வந்து சந்திர சிந்து பாடிட்டேன். சகோதரியோட கவிதையை பாருங்க. ஆறுகளின் ஓரத்தில் அடுக்ககங்கள் அணிவகுக்கும், ஆற்றினிலே வெள்ளம் வரின் அழுகைகளும் நீர் நிறைக்கும். ஒரு கவிஞருங்கிற வந்து கால கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க. சமகால நிகழ்வுகளை படம் பிடித்து காட்டுற கவிதைகளை படைக்கிற பொறுப்பு, இந்த சமூக பொறுப்பு வந்து கவிஞர்களுக்கு உண்டு. இவங்க சொல்லிட்டே இருந்தாங்க இல்லையா, முன்னாடி வடவர்கள் வந்து இங்க வராங்க, ஆதிக்கம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி பாருங்க, தடம் மாறி அயலூரில் தமிழக இளைஞர், உழைக்கும் வடகுலத்தார் நம்மூரில் இளைப்பர். நம்ம இளைஞர்கள் வந்து தமிழக இளைஞர்கள் வேலைக்காக வெளி மாநிலங்களுக்கு போனா அந்த ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கிறது இல்ல. அவங்க தடம் மாறிதான் வர வேண்டியிருக்கு. ஆனா நம்ம தான் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் இல்லையா, அதனால உழைக்கும் வடகுலத்தார நம்ம ஊர்ல வந்து நிலைப்பார். இந்த இடத்துல வந்து உழைக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவங்க போட்டதுனால இது குறித்த ஒரு நிகழ்வு வந்து நான் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். நேரம் இருக்கா சகோதரி ஆதிரா சகோதரி? ஒரே ஒரு இதை நான் வந்து இங்க சொல்ல ஆசைப்படுறேன். என்ன ஒரு சம்பவத்தை சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு எங்களுக்கு தெரிந்த ஒரு கட்டிட தொழிலாளி, அவர் கட்டிட தொழில் முனைவோர். அவர் வந்து இது பண்ணி அடுக்ககம் எல்லாம் போட்டு விற்கிறது தான் அவருக்கு வந்து வேலை. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அவர்கிட்ட நாங்க வந்து கேட்டோம் ஒரு நாள், என்ன எப்ப பார்த்தாலும் நீங்க வந்து வட மாநிலத்தில இருந்த இளைஞர்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கே வேலை தரீங்க, ஏன் நம்ம தமிழர்களுக்கு அந்த திறமையோ இந்த இதெல்லாம் தொழில் செய்யற இதுவோ இல்லையா, ஏன் வந்து எப்ப பார்த்தாலும் ஹிந்தி பேசுறவங்களே கூட்டிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதுக்கு வந்து அவர் சொல்ல, இல்லங்கம்மா அது என்னன்னாக்க, நல்ல நம்ம தமிழர்கள்ட்ட இல்லாதது கிடையாது, எல்லா திறனும் அவங்கள்ட்ட இருக்கு, இல்லாதது அவங்கள்ட்ட கிடையாது. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு எல்லாம் அன்றாட கூலி தான் தருவாங்க. இந்த கட்டிட தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் அன்றாடம் கூலி தருவாங்க. ஒரு நாள் வேலை செஞ்சு முடிச்சுட்டு கூலிய வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அவங்க உடனே வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுல மதுக்கடையில ஐக்கியம் ஆயிடுறாங்க. அப்ப அந்த மதுவை இது பண்ணிட்டு மறுநாள் தாமதமா வராங்க, வேலை தடைப்படுது. அதனால அவங்கள்ட்ட எல்லா பண்புகள், இந்த வேலைக்குரிய எல்லா குணங்களும் எல்லா நல்ல தன்மைகளும் இருந்தாலும் இது மாதிரி பழக்கங்கள், இந்த கால தாமதமா வர்றது, இது மாதிரி பழக்கம், தேவையில்லாத பழக்கம் இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் அவங்கள வந்து நாங்க இது பண்ண முடியல. எங்களுக்கு வந்து சீக்கிரமா வேலை முடிஞ்சாதானமா லாபம், நாங்க வாங்கி வச்சுட்டு திருப்பி மழை வந்தா எல்லா பொருளும் இதாயிடும், நாசமாயிடும், எங்க வேலையெல்லாம் கெட்டு போயிடும். அதனால சீக்கிரமா அந்த வேலை முடியணுங்கிறதுக்காக தான் நாங்க வந்து வடமாநிலத்தவரை வந்து கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. சகோதரி உழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி போட்டிருந்தாங்க இல்லையா, ஒரு அந்த சொல்லுக்கு இது வந்து எனக்கு இது ஞாபகம் வந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா, மலைகளையே ரணமாக்கும் வான்முட்டும் அடுக்ககங்கள், மண் சரித்து உயிர் புதைத்து பழி தீர்க்கும் சிகரங்கள். இது வந்து வயநாடு சம்பவத்தை நினைவுபடுத்துது. இயற்கைக்கு முரணா நம்ம போக போக இயற்கை என்ன செய்யும், நம்மளுக்கு வந்து அதுக்கு உள்ள தண்டனையை வந்து நம்மளுக்கு தரும் அப்படிங்கிற கருத்துள்ள கவிதையா தான் நான் இதை பார்க்கிறேன், இந்த கவிதையா. அடுத்து பெண் 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கவிதைகள் எழுதியிருக்காங்க. பெண் ஆணுக்கு சற்றும் சளைக்காமல் முன்னேறி சாதனைகள் பல படைத்தாலும் சில ஆண்கள், நான் எல்லா ஆண்களையும் சொல்லல, சில ஆண்கள் பார்வையில் அவள் ஒரு போக பொருளே அப்படிங்கிற ஆதங்கம் இந்த கவிதையில நல்லாவே தெரியுது. மேடையிலே பெண்களை ஏற்றி புகழ்கின்றார், ஆடையிலே கவர்ச்சி தேடி கற்பனையில் அவிழ்க்கின்றார். ரொம்ப துணிவா அழகா சொல்லியிருக்காங்க. அடுத்த கவிதை பாருங்க. இது வந்து பெண்மையின் உயர்வையும் தாய்மையின் மேன்மையும் ரொம்ப அழகா உணர்த்துற கவிதை. இத மகளிர் தினத்தன்னைக்கு சொல்றதுல எனக்கும் மகிழ்ச்சி, இந்த கவிதையை சொல்றது. அன்னை தன் புடவையிலே ஆட்டுகிறாள் தூளி, அல்லலின்றி காத்திடவும் அவள்தானே வேலி. அடுத்து இந்த கவிதை நிஜமாவே நான் சும்மா பேச்சுக்காக இதுக்காக எல்லாம் சொல்லல, கண்ணீரை வரவழைக்கிற ஒரு கவிதைன்னே நான் இதை சொல்லுவேன். இது வந்து ஓய்வறியாமல் உழைக்கும் பெண் வர்க்கத்தோட நிலையை சொல்ற ஒரு கவிதை. நான் அடுத்து சொல்ல போற கவிதை, பெருக்கி துடைத்து ஓயாமல் எந்நாளும், பெருக்கி துடைத்து ஓயாமல் எந்நாளும் எரித்திடுங்கள் பெண் இறந்தால் கல்லறையிலும் பனி மோதும். அங்க எரிச்சிருங்க, உடம்பு இருந்தா அங்கேயும் அவளுக்கு ஏதாவது வேலையதான் தருவாங்க, எரிச்சு போட்டுருங்க, அந்த உடம்பே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா கல்லறைகள் கூட
அவளுக்கு ஓய்வு கிடையாது. இந்த ஓயாமல் உழைக்கும் பெண் வர்க்கத்தை பத்தி சொல்ற கவிதை. நிஜமாவே வந்து எனக்கு இது படிக்கும் போது அது என்ன சுய பரிதாபமா அது என்னன்னு தெரியல, கண்ணீரே வந்துருச்சு நேத்து இரவு இதை படிக்கும் போது. ரொம்ப அழகா இது பண்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கவிதையா இந்த கவிதையை நான் பாக்குறேன். பெண் பத்து வந்துருச்சு இல்லையா, இப்ப ஆண் பத்து. அடுத்த ஆண் பத்துங்கிற தலைப்புல 10 கவிதை எழுதியிருக்காங்க. சில கவிதைகளை நான் இங்க குறிப்பிட விரும்புறேன். இனக்கவர்ச்சியை காதல்னு புரிஞ்சுக்கிட்டவங்க, மனம் ஆனதும் அவங்கள்ட்ட இருக்க கல்யாணம் முடிஞ்சிருச்சு, காதலும் முடிஞ்சு போயிடுச்சு, காதல் அழிஞ்சு போயிடுச்சு அவங்க கிட்ட. அத அழகா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. காதலித்து கைப்பிடித்தான் தீர்ந்ததுவே தாகம், காணும் பிற பெண்களிடம் வந்ததுவே மோகம். ரொம்ப அழகான கவிதை. இப்ப அடுத்த கவிதை பாத்தீங்கன்னா, பொதுவா இது ஆண்கள் இல்ல, சில பெண்களுக்கும் கூட இந்த இது உண்டு. நண்பர்கள்ட்ட வந்து அவங்களோட உண்மையான இதை காமிக்க மாட்டாங்க. ரொம்ப நாகரிகமா, பண்பாடு தவறாம ரொம்ப நல்லவங்களா தன்னை காமிச்சுப்பாங்க. ஆனா வீட்டுல வந்து அவங்களோட மனைவி, அவங்க குழந்தைகள், அவங்களுக்கு தான் வந்து அவங்களோட உண்மையான சுயம் வந்து தெரியும். ஏன்னா அங்கதான் அவங்க வந்து முகமூடிய கழட்டுறாங்க. அந்த கருத்துள்ள நல்ல கவிதை இது. நண்பர் செய்யும் போற்றுதல் குடும்பத்தில் கிட்டவில்லை, முகமூடி கழற்றிவிட இல்லத்தில் வரும் தொல்லை. அடுத்து பாருங்க, ஏதாவது ஒரு விவாதம், ஒரு சூடான ஒரு ஏதோ ஒரு இது நடக்குது, ஒரு பொருளை பத்தி, ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப காரசாரமான விவாதம் நடக்குது அப்படின்னா, நம்ம கருத்தை வச்சுதான் வந்து அதுல வெற்றி பெற முயலணும். நம்ம வந்து குரலை மட்டும் உயர்த்தி பேசிட்டா நம்மளுக்கு வந்து வெற்றி கிடைச்சிரும்னு அர்த்தம் கிடையாது. சில சமயம் வந்து தான் சைடு தவறு அப்படின்னு தெரிஞ்சதும் சில ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, குரலை உயர்த்தி பேசுவாங்க. இது நான் பல இடங்கள்ல பார்த்திருக்கேன். சத்தமாக பேசுவது ஆடவரின் இயல்பு, சமநிலை பெண் என்று காட்டுகின்ற முயல்வு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இது பாருங்க, ஆண்கள் துவைக்கிறாங்க, சமைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நகைச்சுவை துணுக்கள்ல நிறைய வருது. இப்ப கூட வருது, நல்ல முன்னணி இதழ்கள்லாம் கூட வருது. ஆண்கள் தான் அது என்ன, அது வந்து நகைச்சுவையான்னு எனக்கு தெரியல. ஏன் பொருள் ஈட்டுவதற்காக பெண்கள் உழைக்கணும், இவங்க வேலையை பகிர்ந்துட்டா அது வந்து உங்களுக்கு நகைச்சுவையா? அது எனக்கு தெரியல. அது எவ்வளவு தூரம் அது நகைச்சுவைன்னு தெரியல. ஆனா நகைச்சுவைன்னு போடுறாங்க. அப்பா சமைக்கிறாரு, அப்பா துவைக்கிறாரு, அதை வந்து ஒரு நகைச்சுவைன்னு போடுறாங்க. இப்ப இந்த முதல் வகுப்பு நான் படிக்கும்போது, இப்ப தெரியல, நான் பார்க்கணும். நான் படிக்கும்போது முதல் வகுப்பு தமிழ் புத்தகத்துல வந்து என்ன இருக்கும்னா, வளவன் ஒரு 1ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவன், அவன் அமர்ந்து பாடங்களை படித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய அக்கா அமுதா வீட்டை பெருக்கி துடைத்துக் கொண்டிருந்தாள். அவனுடைய அம்மா சமைத்துக் கொண்டிருந்தாள். அவனுடைய தந்தை நாற்காலியில் அமர்ந்து செய்தித்தாளை படித்துக் கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து காலமா வந்து நம்ம வேலைகளை வந்து இது வீட்டு வேலை அப்படின்னா அது பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டே நம்ம வந்து அந்த மாதிரி சூழல்லையே வளர்க்குறோம். நம்ம வீட்டு ஆண் பிள்ளைகளும் அப்படியே வளர்றாங்க. அதனால யாராவது அந்த வேலையெல்லாம் செஞ்சா பொம்பளை வேலையெல்லாம் இவன் செய்யறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த நிலை மாறணும். இன்னும் சில வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. இன்னும் சில வீடுகள்ல ஆண்கள் செஞ்சா அதை வந்து ஒரு மாதிரியே தான் பாக்குறாங்க. பாரு உடனே செய்யறான் பாரு, வேலையெல்லாம் செய்யறான் பாரு, அதை ஒரு ஜோக்கா, ஒரு நகைச்சுவையா கொண்டு போறாங்க. இது பாருங்க, வீட்டு வேலை செய்ய சொன்னால் செய்வார் வீண்வாதம், நான் ஏன் செய்யணும் இந்த வேலைய அப்படி இப்படின்னு வீண்வாதம் பண்றாங்க. வீட்டினிலே எவர் மீதும் காட்டுவர் அதிகாரம். இது ஆண்களுக்கே, சில ஆண்களுக்கே உள்ள ஒரு குணம். குடும்பத்தில் உள்ள ஆண்கள்லாம் மன்னிச்சுக்கோங்க, சில ஆண்களுக்கேன்னு அதனாலதான் நான் சொல்லிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா காதல் 10, ரொம்ப அழகான கவிதைகள். காதலரை பிரித்திடவே கட்டி வைத்து உதைப்போம், காதல் கிளி இணை வாங்கி கனி கொடுத்து வளர்ப்போம். நம்மளால பறவைகளை கூட ஜோடியாதான், இணையாதான் நம்ம வாங்கி வளர்க்கிறோம். பறவைகளின் காதலை வாழ்த்துபவரால் மனித காதலை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. இது அழகா விளக்குற ஒரு கவிதை. காதலுக்கு முக்கியமா என்ன வேணும்? துணிவு வேணும். துணிவு இல்லாதவங்க காதலிச்சா என்ன வரும்? துயரம்தான் வரும். கன்னியும் காளையும் காதலில் வீழ்ந்தனர், சாதிக்கும் துணிவின்றி சாதலில் தோய்த்தனர். ரொம்ப அழகான கவிதை இது. அடுத்து திருமண 10 அப்படிங்கிற தலைப்புல சில கவிதைகள் கொடுத்திருக்காங்க. 10 கவிதைகள் கொடுத்திருக்காங்க. நான் சிலதை மட்டும் இங்க சொல்றேன். பொருளாதார முன்னேற்றத்திற்காக தாரத்தை தேடினால் அங்க உண்மை காதல் இருக்குமா அப்படிங்கிற கருப்பொருள்ல ஒரு கவிதை. சம்பாதிக்கும் பெண் தேடுகிறார் வரனாய், உண்மையான பாசம் கிடைத்திடுமோ வரமாய். ரொம்ப அழகான கவிதை இது. பாருங்க, தனி மனித ஒழுக்கத்தை மீறினா என்ன ஆகும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒழுக்கம் இருக்கு இல்லையா? அதை மீறினா என்ன ஆகும்
சமுதாயத்துல பண்பாட்டு சிதைவு இப்ப நடக்குது. அத வந்து ரொம்ப அழகா தன்னோட கவிதையில சொல்லியிருக்காங்க. மனத்திற்கு முன்பாக, மனத்திற்கு முன்பாக வேண்டாமே முயக்கம், வரம்பதனை கடப்பதனால் வாய் வீழும் ஒழுக்கம். அடுத்து பாருங்க, அந்த வயதுக்கே உள்ள குறுகுறுப்பு, ஒரு பரவசம், இதெல்லாம் வேணுங்கிறதுக்காக தேவையில்லாததெல்லாம் செய்யறாங்க. திருமணத்திற்கு முன்பாக அந்த இதெல்லாம் இது பண்றதுனால, தவறாக நடந்துக்கிறதால வர்ற அல்லல்கள் என்னன்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாருங்க. திருமணத்தின் முன்னதாக தேடுகிறார் பரவசம், திருமணத்தின் முன்னதாய் தேடுகிறார் பரவசம், அல்லலுற்று கன்னியர் அனுபவிப்பார் பிரசவம். அடுத்து பாத்தீங்கன்னா, தேவையற்ற செலவு பண்றோம் இல்லையா திருமணத்துல, அத வந்து வன்மையா கண்டிக்கிறாங்க. தேவையற்ற செலவுன்னா சடங்குகள், இப்போ ஒவ்வொரு சமுதாயத்திலும் சில சடங்குகளை செஞ்சுதான் ஆகணும், அத அவங்க வந்து சொல்லல. தேவையில்லாம இப்ப நடிகைகள்லாம் இருக்கிற மாதிரி அதுக்கு முன்னாடி படப்பிடிப்பு நடத்துறது, இன்னும் சில இதெல்லாம் செய்யறாங்க, தேவையில்லாத சில செயல்கள்லாம் செய்யறாங்க. அத வந்து ரொம்ப வன்மையா கண்டிக்கிறாங்க. இருக்கிறவங்க செய்யலாம், அதிகமா இருக்கு, கூடுதலா எங்கள்கிட்ட இருக்கு, நாங்க செய்வோம் அப்படின்னு செய்யறவங்க செய்யலாம். இல்லாதவங்க கடன் வாங்கி இதை ஏன் செய்யணும் அப்படிங்கிற இதுதான் அவங்களோட கருத்து. திருமணத்தில் செய்கின்றார் ஆடம்பர செலவு, நிலப்புலன்கள் கடன் தின்ன துயர் பெருக்கும் விளைவு. அடுத்தது பாருங்க, இப்ப உறவினர்கள் அப்படின்னா யாருங்க? துன்பப்படுற நேரத்துல தோள் கொடுத்து உதவணும், அவங்கதான் உறவினர்கள். அதுக்கெல்லாம் யாரும் வர்றதில்ல, எந்த இதுக்கும் வந்து நம்ம துன்புறும் போதெல்லாம் அவங்களோட இது கிடையாது, வர்றது கிடையாது. திருமணத்துல மட்டும், திருமண நிகழ்வு அது வந்து ஒரு நாடகம் மாதிரி நினைச்சிட்டு அந்த நேரம் வருவாங்க இல்லையா நடிகர்கள்லாம், அந்த படப்பிடிப்புக்கு மட்டும் வர்ற மாதிரி அந்த நேரம் வந்து நின்றுட்டு காணொலி காட்சியிலையும் புகைப்படத்துக்கும் அந்த போஸ் கொடுத்துட்டு சீர்தட்டெல்லாம் தூக்குற மாதிரி தூக்கிட்டு போஸ் கொடுத்துட்டு அப்புறம் அவள்தான், வேற எந்த உதவியும் அவங்க சைட்ல இருந்து இருக்காது, அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அத ரொம்ப அழகா வன்மையா கண்டிக்கிறாங்க. திருமணங்கள் நாடகம் போல் ஆகிவிட்ட ஷோக்கு, தலைக்கு ஒன்றாய் தாம்பூலம் தூக்கு. அடுத்து பாருங்க, இல்லற 10 அப்படிங்கிற தலைப்புல 10 கவிதைகள். ஆண்களிடம் போனது குழந்தை வளர்ப்பு, அறிமுகமானது டயப்பரின் உடுப்பு. நீங்க ஒத்துண்டாலும் சரி ஒத்துக்கலாலும் சரி, பெண்களுக்குள்ள பொறுமை ஆண்களுக்கு வந்து கிடையாது. இப்ப குழந்தைய வந்து நம்ம சின்ன குழந்தை கையில வச்சுட்டோம்னா அடிக்கடி அது வந்து கிளீன் பண்ற மாதிரி, அடிக்கடி நம்ம போய் சுத்தம் பண்ற மாதிரி வரும். அந்த பொறுமை வந்து ஆண்களுக்கு கிடையாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் வச்சுக்கிறேன் கொஞ்ச நேரம், ஆனா டயப்பர் போட்டு விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் இந்த கவிதையை வந்து இவங்க கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா, இல்லறத்தின் இனிமையை விளக்கும் கவிதை. தலையணை ஒன்றென்றால் தழுவும் இரு மனங்கள், தனித்தனியே அறை என்றால் தர்க்கமிடும் குணங்கள். இந்த காலத்திலையும் பெண்ணை வந்து அடிமையா வேலைக்காரியாதான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கவிதை இது. அந்த கருத்தோட இருக்கிற கவிதை. பொன் பொருள் மதிப்போடு வருகின்ற வேலையாள், பொற்கூண்டில் சிறகிழந்து பொறுத்திருக்கும் இல்லாள். அது மாதிரி குடும்பத்துல வந்து என்ன நிகழ்வு நடந்தாலும் 2 சொட்டு கண்ணீர் விட்டு சோகத்தை விழுங்கி கடந்துடுவா பெண். இல்லைன்னா அது வந்து ஒரு தீராத ஒரு இதாவேதான் இருக்கும் குடும்பத்துல. அதனால அவங்க கடந்து போயிடுவாங்க, அடுத்த வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதையே மனசுல வச்சுட்டு உழன்று இருக்கும் தான் அவங்களுக்கு மனசுல, ஆனா அவங்க கடந்து அடுத்தடுத்த வேலையில போயிடுவாங்க. அந்த பொறுமை வந்து பெண்ணினத்திற்கு உண்டு. பொறுமையை காக்கின்றாள் இல்லறத்தில் பெண்ணே, பொல்லாங்கு பேசாமல் கசிகின்றாள் கண்ணே. ரொம்ப அழகான கவிதை. அடுத்தது பாத்தீங்கன்னா, பல இடங்கள்ல வந்து பாக்குறோம் மன ஒருமை இருக்காது கணவன் மனைவிகளில. சமுதாயத்துக்காகவும் ஏதோ ஒரு வெளியில ஒரு நிகழ்வுக்காக வரும்போது சேர்ந்து வருவாங்க, ஆனா உண்மையிலே மனம் பொருந்தாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. கணவன் மனைவியாய் ஒன்றாய் வெளியில், மனம் பொருந்தா எண்ணங்கள் தனித்தனியாய் பாயில். ரொம்ப அழகான கவிதை. அடுத்து பாத்தீங்கன்னா, சில ஆண்கள் தாயோட பேச்ச கேட்டுட்டு, தாயை மதிக்க வேண்டியதுதான், தாய்மைக்கு இணையா எதுவுமே கிடையாது, தாய்மையோட தியாகம் போற்றப்பட வேண்டியது, மாற்று கருத்தே கிடையாது. அந்த தாய் சொல்றா அப்படிங்கிற காரணத்துக்காக மனக்குடை கேட்கறது, சீர் கேட்கறது இன்னும் இருக்குங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க, இன்னும் இருக்கு, நடந்துட்டு தான் இருக்கு. அதன் காரணமா தற்கொலைகள் எல்லாம் பெருகிட்டு தான் இருக்கு, வந்துட்டு தான் இருக்கு. அத சொல்லியிருக்காங்க பாருங்க. தாய் மேல் ஏற்றுகிறார் தியாகமிகு மெழுகுவர்த்தி, மனைவி மேல் ஏற்றுவதோ தீக்குளிக்க தீவட்டி. அடுத்து கணவன் 10. இந்த இதுல ஒரு 10 கவிதைகள். ஒரு கவிஞர் இருக்காரு, ரொம்ப அழகா காதல் ரசம் ததும்ப கவிதை எழுதுவாரு. ஆனா அந்த அன்பை, அந்த காதலை வந்து
அவரோட மனைவிட்ட வந்து காமிக்கிறது இல்ல அப்படிங்கிற கருத்துல உள்ள கவிதை ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. கனியும் காதலை கவிதையில் படைத்தான், வீட்டில் மனைவியை தள்ளியே வைத்தான். அடுத்து பாருங்க, காதலியா ஒருத்தங்க இருக்கும்போது அவங்கள்ட்ட இருக்கிற ஈர்ப்பும் கவர்ச்சியும் அவங்க மனைவியா ஆனதுக்கு அப்புறம் குறைஞ்சிட்டுதான் போகும் கண்டிப்பா. அதே காதலி வந்து கொலுசொலி இது பண்ணா அவங்க வந்து கற்பனை விரிஞ்சு கவிதை படைப்பாங்களாம் அவங்க கொலுசொலி கேட்டு. அதே காதலி வந்து மனைவி ஆனதுக்கு அப்புறம் சும்மா சும்மா ஜல் ஜல் ஜல்னு இங்கே நடந்துட்டு இருக்காது, எனக்கு தூக்கம் கெட்டு போகுது, இல்ல கொலுசு சலங்கை இல்லாம போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அந்த இதுல இருக்கிற கவிதை, அந்த கருத்துல இருக்கிற கவிதை. காதலியின் கொலுசொலி கற்பனை விரிக்கிறதே, மனைவியாய் மாறிவிட்டால் கண் தூக்கம் கெடுக்கிறதே. இந்த இதுவும் வந்து நிறைய செய்திகள்ல நாம் காண்ற அவலம்தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, பொண்ணு கணவன் மனைவி இருப்பாங்க, மனைவி சொல்லுவாங்க மது கடைக்கெல்லாம் போகாதீங்க, மது அருந்தாதீங்க, வேண்டாத பழக்கத்தெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லி 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 அவங்க கேட்கவே மாட்டாங்க. கடைசியில இவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் ஒரு நிலைமை வரும்போது அவங்களுக்கு வேற வழியே இல்லை, அடுத்து வாழவே முடியாத ஒரு நிலைமை வரும்போது அவங்க என்ன செய்வாங்க, தன்னோட ஆயுளையே முடிச்சுப்பாங்க மனைவி. இது நிறைய நம்ம பாக்குற அவலம் தான். அத சொல்லியிருக்காங்க பாருங்க அழகா. அறிவுரை சொல்லி சொல்லி அடங்கி போன ஆயுள், அணுவும் அவன் திருந்தவில்லை, அடங்கி போனாள் தீயுள். அடுத்து பாருங்க, காதலிகள் பெருமைகளை, காதலி கூட இல்ல காதலிகள் பெருமைகளை மனைவியிடம் விரித்தான், உடன் பயின்றார் கூட்டம் செல்லும் மனைவியினை தடுத்தான். அவருக்கு மட்டும் நிறைய காதலிகள் இருப்பாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய பேர் இது பண்ணிருப்பாங்க, எல்லாத்தையும் வந்து அவங்க மனைவியோட பகிர்ந்துக்க முடியுது. இப்ப எல்லாம் ஒண்ணு எல்லாம் சமம் அப்படின்னு சொல்ற நம்ம சமுதாயத்துல இதே இது மனைவி வந்து திருமணத்துக்கு முன்னாடி நான் இவங்களை காதலிச்சேன், இவங்கெல்லாம் எனக்கு இது அப்படின்னு சொன்னா ஏத்துப்பாங்களா அப்படிங்கிற இதுல வந்த கவிதை. அந்த மனைவி வந்து உடன் பயின்றார் எல்லாம் சந்திப்பு கூட்டம் நடக்குது இல்லையா, அந்த கூட்டத்துக்கு கூட போகிறதுக்கு இவர் அனுமதிக்கிறது கிடையாது. ஏன்னா உறவு எதையாவது புதுப்பிச்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இவருக்கு, அனுமதிக்க மாட்டேங்கிறாரு. இது வந்து இந்த கவிதை வரும்போது, இந்த கவிதையை படிக்கும் போது எனக்கு ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்டோகிராஃப், அழகி, அது மாதிரி இதெல்லாம் அடுத்தடுத்து இந்த படங்கள்லாம் வந்தது. 2 படமே கிட்டத்தட்ட ஒரே கருப்பொருள் தான். திருமணத்துக்கு முன்னாடி அதுல பாத்தீங்கன்னா அழகி படத்துல பாத்தீங்கன்னா பள்ளி காலத்துல தன்னோட படிச்ச தோழிய வந்து இவர் காதலிச்சுப்பாரு. சூழல் காரணமா 2 பேரும் வேற வேற இடத்துல திருமணம் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த பெண் வந்து வேற ஒரு குடிகாரருக்கு மனைவியாகி துன்புறுவாங்க. அதை பார்த்துட்டு இவர் ரொம்ப வருத்தப்படுவார். அந்த பார்த்திபன் கதாபாத்திரம் வந்து ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்கும் அழகி படம். அதுவும் நல்ல கவிதையா எடுத்திருப்பாங்க படத்தை, ரொம்ப நல்ல படம், நிறைய அவார்டு எல்லாம் வாங்கினது, நல்ல படம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ஆட்டோகிராஃப், அதுல சேரன் பாத்திரம். திருமணத்திற்கு முன்னாடி நிறைய காதலிகள் அவங்களுக்கும் இருந்திருப்பாங்க, அவர் சந்தித்த காதலிகள், அவங்களோட இதை பத்தி எல்லாம் வரும். அதுவும் ரொம்ப நல்ல படம். என்னோட கேள்வி இந்த இடத்துல என்னன்னா, இந்த கவிதையை படிச்சோன்னே இந்த கேள்வி எனக்கும் வந்தது. இதே இது சேரன் பாத்திரத்திலேயோ பார்த்திபன் பாத்திரத்திலேயோ அந்த கதாநாயகி தன்னோட காதலர்களை பத்தி, எனக்கு இவ்வளவு காதலர்கள் இருந்தாங்கன்னு நினைச்சு பாக்குற மாதிரி ஒரு படம் வந்திருந்தா நம்ம சமுதாயம் அதை ஏற்றுக்கொண்டிருக்குமா, இவ்வளவு அந்த படம் வந்து இவ்வளவு வெற்றி அடைந்திருக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. அடுத்து காமப்பத்து அப்படிங்கிற தலைப்புல 10 கவிதைகள் தந்திருக்காங்க. பொருந்தா காதல்களால் வாழ்க்கையே சிதைவரும் அவலத்தை சித்தரிக்கிற கவிதை. மன்மதனின் அம்புகளும் மாசடைந்து போயினவே, பெருந்திணையாய் கைக்கிளையாய் தடம் மாறி தோற்றனவே. ரொம்ப இதா சொல்லியிருக்காங்க பொருந்தா காதலை பத்தி. அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்களோட துணிவை வந்து பாராட்டணும். இவங்க பெண்கள் ஆண்களை மன்னிக்கணும் சகோதரி, கொஞ்சம் இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் கொஞ்சம் தான் முடிச்சிருவேன். நன்றி நன்றி, மிக சிறப்பா இருக்கு, முடிச்சிருவேன். கொஞ்சம் தான். இவங்களோட துணிவை வந்து நம்ம இங்க பாராட்டியே ஆகணும். இவங்க வந்து ஆண்களை பத்தி மட்டும் சொல்லல, சில பெண்கள், எல்லா பெண்களும் இல்ல, சில பெண்கள் பண்ற இதையும் சொல்றாங்க. ஆண்கள் பார்வையை பெற வேண்டும் என்றே சில பெண்கள் உடை அணிவது, ஒரு பண்பாட்டை மீறின அலங்காரம் எல்லாம் செஞ்சுக்கிறது, இதெல்லாம் இவங்களும் தாக்கியிருக்காங்க. தோல் நிற லெகின்ஸ் அணிவதிலே வரவேற்பு, கீழாடை இல்லை என்று ஆண்மனத்தில் கிறுகிறுப்பு. இது ஒரு ஆரோக்கியமான சிந்தனை இல்லை இல்லையா, அதை இவங்க வந்து வன்மையா கண்டிச்சிருக்காங்க. அப்புறம் மகளிர் வன்புணர்வை சாரும் கவிதையை பாருங்க. பெண்ணாக பிறந்ததுந்தன் பிழையில்லை மகளே, ஆண் ஒழுக்கம் பிறவதனால் அல்லலாம் இவ்வுலகே. அப்புறம் இதுவும் வந்து இந்த உடற்கவர்ச்சி காட்டுவதால வர இத வந்து உணர்த்துற கவிதை தான், அதே பொருள்ல தான் வருது. அடுத்து சிறார் பத்து.
சிறார் 10ல வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிறுவருக்கும் இடம் கொடுத்து ஏற்றுங்கள் மேடையில், நாளைய பாரதம் நலமாகும் நாளை, வாய்ப்பு தந்து இளைய தலைமுறையின வளமாக்கணும் அப்படிங்கிற கருத்துல அந்த கவிதை. அடுத்த கவிதை வந்து ஒவ்வொரு பெண் குழந்தையை பெற்ற பெற்றோரும் படித்து தம் குழந்தைகளுக்கு அறிவுறுத்த வேண்டிய கவிதை. கயிற்றிலே நடப்பதெல்லாம் கடினமில்லை குழந்தாய், காமுகர்கள் கண் பார்வை கவனமுடன் கடப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இக்காலம் வந்து போதிய உடற்பயிற்சி இல்ல விளையாட்டு வந்து இல்ல குழந்தைகளுக்கு. எப்பயுமே காணொளிகளை பார்த்துட்டே பொழுத கழிக்கிறாங்க. அதனால வந்து சில உடல் உபாதைகள்லாம் அவங்களுக்கு வருது. அப்படிங்கிற இதுல காணொளி விளையாட்டில் கழிக்கின்றார் பொழுது, காலம் சிட கடக்கும் முன் ஆகும் கண் பழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கவிதை பாருங்க, தண்டனைகள் கடுமையானால் குற்றங்கள் குறையும் அப்படிங்கிறத உரைக்கும் கவிதை. கொஞ்சுகின்ற கைகளிலே இருந்திடலாம் குரூரம், காமுகரை கழுவேற்றின் தொடுவாரோ சரீரம். இப்ப நம்ம என்ன செய்யறோம், குழந்தைத்தனத்தை குழி தோண்டி புதைச்சிடுறோம். அவங்க பிறக்கும் போதே அறிவாளியா பிறக்கணும். அதுதான் நம்மளுக்கு இது. மழலையர் பள்ளியில கூட வந்து நம்ம நுழைவுத் தேர்வு இது பண்ணிதான் நம்ம சேர்க்கிறோம். அதுக்கு வந்து பயிற்சி தர்றது எல்லாமே வந்து நடக்குது. எல்லா அவலமும் இங்க நடக்குது. அத வந்து வன்மையா சாடி இருக்காங்க நம்ம சகோதரி. மழலை தன்னை ரசித்திடவே மனமில்லை இன்று, மாமேதை ஆக்கிடவே முனைகின்றார் கொன்று, மண்டைக்குள் திணிக்கின்றார் மாப்புவியின் செய்திகளாய், மழலைகளை வடிவமைப்பார் எந்திரத்தின் பகுதிகளாய். மழலையரை மதிப்பெண் பெறும் எந்திரமாய் மாற்றுவதும் கல்வி முறையை வன்மையா சாடி இருக்காங்க. அதோட தன்னோட கனவுகளை குழந்தைகள்கிட்ட திணிக்கிற கயமைத்தனம், இந்த நீட் தேர்வு எழுதணும், மருத்துவர் ஆணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க இல்லையா, தவறு இல்ல. ஆனா குழந்தைகளோட விருப்பத்தையோ தகவையோ பொருட்படுத்தாம இவங்க செய்யறதுதான் தவறு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போட்டிருக்காங்க. அதுக்கு தீர்வையும் சொல்லியிருக்காங்க. என்னன்னாக்க அறிவு கூர்மை. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பாடம் வந்து தாய்மொழியில இருந்தா அத முழு பொருளையும் குழந்தை வந்து விரும்பி கத்துப்பான். அப்ப என்ன ஆகும், அவனோட அறிவு வளம் வந்து பெருகும். அது இல்லாம வேற இதுல இது பண்ணிட்டு நம்ம என்ன செய்யறோம், இன்ஃபர்மேஷனா கொடுத்துட்டே போறோம். அவனுக்கு வந்து செய்திகளா திணிச்சு அவனால வந்து அவனோட இதுல வெற்றி பெற முடியல. அப்படிங்கிறதுக்கு தீர்வையும் இவங்க சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழி பட்டறையில் தூய்மை வாழ் தீட்டிடுவோம், தலைமுறை வருவோரின் கைகளுக்கு நீட்டிடுவோம். அப்புறம் கல்லூரி 10, அதுல வந்து தன்னாட்சி கல்லூரியில் நடக்கிறது, இதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. பண்பாட்டு சிதைவை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கவிதை மட்டும் இதுல நான் படிச்சிடுறேன். நிறைய கவிதை ரொம்ப அழகா இருக்கு, நோட் பண்ணியிருந்தேன். ஆனா இப்ப சொல்ல முடியல, நேரம் இல்ல. கல்லூரி வாசலிலே மருந்தகங்கள் திறப்பு, கவலையில்லா மாணவிகள் செய்கிறார் கருக்கலைப்பு. இதை விட அழகா ஒரு பண்பாட்டு சிதையறத சொல்ல முடியுமா? ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அப்புறம் கடமையை வந்து செய்யாம நம்ம வந்து ஒரு வெகுமதி மட்டுமே இதா இருக்கிறத இலக்கா வச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு இலக்கு 10ங்கிற இதுல சொல்லியிருக்காங்க. அப்புறம் சமூக 10 அப்படிங்கிற இதுல வந்து உலகை மாற்றுதல் இறைவனாலும் இயலாது, உன்னை நீ மாற்றுதல் உண்மையில் மிக எளிது, தனி ஒரு மனிதன் அவன் திருந்த சமுதாயமே சீர்திருத்தம் அடையும். முதல்ல நம்மளை கரெக்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் தான் மத்தவங்களை வந்து நம்ம திருத்தணும் அப்படிங்கிற இதுல ரொம்ப அழகா கவிதை. இதுல நட்பு 10 அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா, முன்னாள் புகழுரை பின்னால் இழித்துரை, நட்பாகார் அத்திரத்தார் கழுவாத கழிப்பறை, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும் சொல்லியிருக்கார் இல்லையா. இது மாதிரி உள்ளவங்களோட நட்பை வந்து நீங்க வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகான கவிதை. அரசியல் 10, அந்த தலைப்புலயும் 10 கவிதை இருக்கு. அதுல அரசியல் நாகரிகம் இல்லாம இருக்கிறத இங்க ரொம்ப சொல்லியிருக்காங்க. விதிமுறை மீறல் அரசியல் ஆனது, வன்முறை இங்கு வழிமுறை ஆனது, அந்த கவிதை. நிறைய இருக்கு, நிறைய நான் குறிப்பெடுத்து வச்சிருந்தேன். நிறைய இருக்கு. பரவாயில்ல சகோதரி, நிறைய கையூட்டு வாங்கி இந்த பாலம் எல்லாம் கட்டினாங்க இல்லையா, அதனால விபத்தை தானே சந்திக்கிற மாதிரி இருந்தது. அதை ரொம்ப வன்மையா கண்டிச்சு ஒரு கவிதை. பணத்தாசை பிடித்தாட்ட தரங்கெட்ட பாலம், திறந்திடும் முன் வீழ்கிறதே பதைக்கும் ஓலம். அப்புறம் சாதிய 10, இதுல ஒரு கவிதையாவது நான் சொல்லணும். இப்ப இல்லன்னு சொல்றேன். நான்லாம் கல்லூரி காலத்திலேயே எழுதினவன், சாதிப்போர் வேண்டாம், சாதிப்போர் தான் வேண்டும், சாதிப்போர் வேண்டாம் சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எழுதியிருப்போம். இப்ப பாத்தீங்கன்னா இப்பயும் வந்து சில இடங்கள்ல, கிராமங்கள்லன்னு இல்ல, எல்லா இடத்துலயுமே இது இருக்குதான். நம்ம பாக்குறோம். ஆணவ கொலைகள், சாதி வெறினால நடக்கிற ஆணவ கொலைகள் எல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கும். ஊருக்குள்ளே தீண்டாமை, இனம் பிரிக்கும் குவளை, உலகமெல்லாம் சுற்றிடணும் மாறிடுமோ தவளை. சில அடிப்படை குணங்கள்லாம் மாத்துறது வந்து ரொம்ப கடினம் அப்படிங்கிற பொருள்ல இந்த கவிதையை எழுதியிருக்காங்க. அடுத்து மேடை 10, இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். சூழலுக்கு ஏத்த கவிதைன்னு நான் இதை சொல்றேன். எப்போது முடியும்,
காவலாளி எதிர்பார்ப்பு. எப்படா இவ முடிப்பா அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சிருக்கீங்க. அந்த அளவுக்கு நான் போர் அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எப்போது முடியும்? காவலாளி எதிர்பார்ப்பு. முடிக்காமல் பேச்சாளர் முழங்குகின்ற தன்முனைப்பு. ஊடகப்பத்துல பாத்தீங்கன்னா திரைப்பட நடிகரை பாக்குறதுக்கு அலைமோதுற கூட்டம் இலக்கிய கூட்டத்துக்கு வர்றதில்ல. இத வன்மையா கண்டிச்சிருக்காங்க. திரை நடிகர் பார்த்து விட திருவிழா கோலம். ஒரு நடிகர் வந்துட்டார், ஒரு நடிகை வந்துட்டானா கூட்டம் கூடிடுது. அதே இது இலக்கிய நிகழ்வுக்கு இருக்கா? இல்ல. அத நல்லா இது பண்ணிருக்காங்க. அடுத்து அலைப்பத்து. ஒரே ஒரு கவிதை சொல்லிடுறேன். அலைப்பத்துல முகநூலில் படமிட்டால் முத்திரைகள் பதிவாய், கவிதைகளை இட்டிட்டால் கடப்பார் அதி விரைவாய். புரிஞ்சாதானே அவங்க இது பண்ணுவாங்க, அவங்க கடந்து போயிட்டே இருப்பாங்க. இணையப்பத்து. அதுல பாருங்க, இந்த இணைய வழி இதுவும் நம்ம சூழலுக்கு ஏற்ற கவிதைன்னு நான் எடுத்துக்கிறேன். பொன்னாடை தேவையில்லை, தேநீரும் செலவில்லை, இணைய வழி கருத்தரங்கில் மேடைக்கும் போட்டி இல்லை. அடுத்து வணிக பத்துங்கிற தலைப்புல 10 கவிதை. ஒரு கவிதை மட்டும் நான் இங்க சொல்லிக்கிறேன். சில்லறை இன்மையால் சில்லறை தகராறு. சில்லறையை வச்சு விளையாடி இருக்காங்க பாருங்க. சில்லறை இன்மையால் சில்லற தகராறு முடிவுக்கு வந்திட அலைவழி பரிமாறு. இணைய வழி பரிமாற்றம், ஜிபே பண்றோம் இல்லையா, அதை வலியுறுத்தி ரொம்ப அழகா ஒரு கவிதை. வாழ்வியல் 10, அடுத்து சோம்பல் 10, பயண 10. இதுல எல்லாமே ரொம்ப அழகழகான கவிதை. இறைமை 10. இதுல பாருங்க, இந்த கவிதை நான் இங்க படிக்கணும். யாரையும் குறிப்பிட்டு சொல்றது இல்ல, எல்லா தலைவர்களுமே வீட்லயுமே இது நடக்கிறதுதான். கணவன் அவன் முழங்குகிறான், பகுத்தறிவு பாதை, மனைவி அவள் செய்கின்றாள் திருவிளக்கு பூஜை. சிறுமை 10. அடுத்து அதுல 10 கவிதைகள். மது 10. மதுக்கடையில் வரம்பின்றி திறந்து வைத்தார் கதவை. மதுக்கடையில் வரம்பின்றி திறந்து வைத்தார் கதவை, குடிகாரன் மனையில் எல்லாம் பெருகுகிறார் இரவை. இதை தவிர தீயோர் 10. இது மாதிரி நிறைய அன்பு 10 உள்ளிட்ட நிறைய கவிதைகளை ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஒரு சிறந்த வாசிப்பு அனுபவம் தந்த கவிதைகளை படிச்ச ஒரு திருப்தி எனக்கு கிடைச்சது நேத்து. இந்த வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி. தன்முனை கவிதைகளின் பிதாமகர் கவிச்சுடர் ஐயா அவர்களுக்கும், சகோதரி புதுகை ஆதிரா அவர்களுக்கும், அவங்க ரொம்ப முனைப்பா ஒரு இது பண்ணி எனக்கு இந்த புத்தகம் சகோதரி அவ்வை நிர்மலா வேற இடத்துல இருக்காங்க போல் இருக்கு. அதனால இந்த பிரிண்டட் காப்பி PDF எடுத்து ரொம்ப இதுக்காக முனைப்பெடுத்து அவங்க எனக்கு அனுப்பி இந்த நூலை படிக்க வச்ச. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நூலை நான் படிக்கிறேன், நேரம் எடுத்து. நேற்று இரவு தான் எனக்கு படிக்க முடிஞ்சது. ரொம்ப நல்ல வாசிப்பு அனுபவம் தந்த புத்தகம். சகோதரர் வேலாயுதம் மற்றும் சகோதரி ரேணுகா, எல்லாருக்கும் இங்க கூடியிருக்கிற எல்லா ஆளுமைகளுக்கும், ஆத்தூர் ஷாகுல் கவிஞர் அவங்களும் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னோட நன்றி. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி, ஏதாவது நான் தவறா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க ஆண்கள் எல்லாம். படிச்சுட்டு வந்த தாக்கத்துல சில இதெல்லாம் சொல்லிட்டேன், கருத்துக்கள்லாம். மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும். மகிழ்ச்சி சகோதரி. மிக்க அருமையான ஒரு உரை வழங்கினீர்கள். நேரம் காரணமாக தான் முடிக்கிற மாதிரி, போரெல்லாம் அடிக்கல. ரொம்ப சிறப்பாவே இருந்தது. சமூக சிந்தனை சார்ந்த, சமூக அக்கறை சார்ந்த கவிதைகள், இன்றைய மகளிர் தினத்தை ஒட்டிய மகளிருக்கான ஏராளமான கவிதைகளை அழகாக எடுத்துரைத்தமைக்கு மிக்க நன்றி. ரொம்ப அருமையா பண்ணியிருந்தீங்க. நேரம் காரணமாக தான் சுருக்கிக்கிறோம். அதுவும் சுருக்கல நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கோம். நிறைய மிச்ச கவிதைகளை நூல் வாங்கி படிக்குமாறு அன்போடு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். மிகச்சிறந்த நூல், அதனை வாங்கி வாசிக்குமாறு அனைவரையும் அன்போடு. நூலினுடைய அட்டைப்படம் இதுல கொடுத்துருக்கு. டிஸ்கிரிப்ஷன் வேணும்னாக்கா நூல் விலை எங்க வாங்குறதுங்கிறத நம்ம முகநூல்ல இதுல யூடியூப் காணொலி காட்சியில கொடுக்கலாம். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்கணுமா சகோதரர் வேலாயுதம் அவர்கள்? யாராவது வாழ்த்துரை வழங்குறாங்களா? இல்ல, நேரம். ஆத்தூர் சாகுல் ஐயா நன்றியுரை சொல்றது. கவிஞர், நமது குழுமத்தினுடைய மூத்த கவிஞர், பேராளுமை கவிஞர், நிறைய தன்முனை கவிதைகள் எழுதக்கூடிய ஆத்தூர் சாகுல் அவர்கள் முன்னாடி இணைந்திருந்தாங்க. இவங்கெல்லாம் மறுமலர்ச்சி பாலகுருசாமி கவிஞர் அவர்கள் இணைந்திருந்தார்கள். ஏற்புரை இருக்கு. முனைவர் ரேவதி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ஏற்புரை சொல்லிடலாமா? சகோதரி கலைமாமணி அவை நிர்மலா அவர்களை ஏற்புரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம்.
தமிழையும் என் தாயையும் வணங்கி உங்களிடம் வருகிறேன். ரொம்ப அழகான நிகழ்வு இது. இதுக்கு அடித்தளம் இட்டது ஆதிரா அவர்கள். அதற்கு முன்னால் இந்த நூலை எழுத தூண்டியது நம்முடைய தன்முனை கவிதை பிதாமகர் கானா கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள். எல்லாம் எப்படியோ எதேச்சையாக நடந்து விடுகிறது. அதுவும் மகளிர் நாள்ல உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல பேர் எனக்கு கிடைத்தது. நாங்கள் அந்தமான் சென்றிருந்தோம். நந்தவனம் சந்திரசேகர் அவர்கள் என்னுடைய முகில் பூக்கள், அதான் கொன்றைவேந்தன் என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அல்லவா? கொன்றைவேந்தன் ஒரு அடிக்கு 11 ஏய்பு துளிப்பாக்கள் எழுதியிருந்தேன். அதை வெளியிடுவதற்காக அங்கே மேடை தந்தார். அப்பொழுது ஐயா கானாக்கா ஐயா அவர்களை சந்தித்தேன். அது எவ்வளவு பெரிய பேரு என்பது எனக்கு நிஜமாகவே தெரிகிறது. அவர்தான் எனக்கு தன்முனையை அறிமுகப்படுத்தினார். 2017 சாகித்ய அகாடமி சொற்பொழிவுக்காக நான் யானம் சென்றிருந்தேன். அங்கே தமிழ் தெலுங்கு ஹைக்கூ ஒப்பீட்டு ஆய்வு அதற்காக சென்றிருந்த பொழுது இளம்பாரதி அவர்கள் நானிலு என்ற கவிஞர் கோபி அவர்களுடைய நூலை கொடுத்தார். ஆனால் செல்கின்ற பயணத்தில் என்னால் அதை படிக்க இயலவில்லை. தெலுங்கில் இருந்தது அது. அதற்கு பிறகு பணிச்சுமை காரணமாக என்னால் அதை புரட்டக்கூட முடியவில்லை. எப்பொழுதுமே எதற்காக இருந்தாலும் ஒரு குரு தேவை. ஒரு ஆசிரியர் இல்லாமல் எதுவுமே நிகழாது. இலக்கியமும் அப்படித்தான். ஆனால் எனக்கு கிடைத்த நல்வாய்ப்பு என்னவென்றால், எந்த குரு அதனை எடுத்து தமிழுக்கு கொடுத்தாரோ அவரிடமே என்னை அழைத்து சென்றது. அவர் தமது நூல்களை கொடுத்தார். ஒரு புரட்டும் போது இது நன்றாக இருக்கிறதே, எளிமையாகவும் இருக்கிறது என்று நான் நினைத்தேன். அது கவிதைகளை ஆர்வத்தோடு எழுதுகின்ற ஒரு தன்மையின் காரணமாக உடனே நான் அவரிடம் சொல்லிய பொழுது அவர் சொன்னார், அக்டோபரில் நாங்கள் தன்முனை நூல்களை வெளியிடப் போகிறோம். முத்தமிழ் கூட்டமைப்பின் மாநாடு, உலக முத்தமிழ் மாநாடு நடைபெறப் போகிறது சென்னையிலே. நீங்கள் அதிலே கூட இந்த நூலை வெளியிடலாம் என்றார். உடனே எனக்கு ஒரு ஊக்கம் பிறந்து விட்டது ஐயா அவர்களால். உடனே நினைத்த நான் சொன்னேன் அல்லவா, தோசை சுடும் போது கூட எழுதலாம் என்று சிவகாம சுந்தரி சொன்னார்களே, அதை போன்றுதான். உண்மையிலேயே அந்த ஆர்வம் இருக்கும்போது நாம் எங்கு வேண்டுமானாலும் நூல்களை படைக்க முடியும். எனக்கு நேரம் இல்லை என்று உட்கார்ந்து இருப்பது எதையுமே சாதிக்க முடியாது. அதனால் என்னை எங்கு விட்டாலும், நடுத்தெருவில் விட்டால் கூட என்னால் உட்கார்ந்து மனதை ஒருமைப்படுத்தி எழுதிவிட முடியும். உண்மையை சொல்ல போனால் என்னுடைய ஔவையார் நாடகம், கவிதை நாடகம் தமிழக அரசினுடைய பரிசு பெற்றது. 12,345 அடிகள். அதை நான் பயணம் செய்யும் போதுதான் எழுதினேன். பேருந்தில் காரைக்காலுக்கும் புதுச்சேரிக்கும் பணியிட மாற்றம் பெற்றதால அவ்வாறு செல்லும் பொழுது அந்த சிறு பொழுதுகளில் எழுதிய நூல்தான் அது. ஒரு 6 மாதத்திற்குள்ளாகவே எழுதிவிட்டேன் அந்த பொழுதுகளில். அதாவது மாலை பயணம், வீட்டிற்கு செல்வது, மீண்டும் காலை பயணம், கல்லூரிக்கு செல்வது, அப்படி எழுதிய நூல் தான் அது. ஆகவே எனக்கு அங்கேதான் எனக்கு என்னவோ என் மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு இதை போன்று ஏதாவது பயணங்கள் இருந்தால் எழுதி கொண்டே இருப்பேன் நான். விமானத்தில் ஆகட்டும், பேருந்தில் ஆகட்டும், எங்கிருந்தாலும் என்னால் எழுத முடியும். அப்படி இந்த தன்முனை கவிதையை விடுவிடு என்று அந்த ஊக்கம்தான் காரணம். கானாக்கா ஐயா அவர்கள் வெளியிடலாம் என்று சொன்ன அந்த க்ஷணம் உடனடியாக எழுத தூண்டியது. 500 பாடல்களை எழுதிவிட்டேன். அதுவும் ஏய்பு தன்முனைகளாக எழுதினேன். மற்ற நூல்கள் எல்லாம் 400 என்று பிரித்திருப்பேன். நற்றமிழ் வெண்பா 400, நற்றமிழ் துளிப்பா 400, தீக்குச்சிகள் என்ற எனது ஹைக்கூ நூலும் 400. அப்படி 400 எழுதும் பொழுது எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. ஐங்குறுநூறு பிரதிபலிக்கிறது மாதிரி எந்த நூலையும் செய்யவில்லையே. எனவே இந்த எண்களிலே ஒரு ஆர்வம் உண்டு. ஏன்னா நம்ம கவிஞர்களுக்கு எல்லாம் அதில் ஆர்வம். இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, இப்படி எண்களிலே விளையாடுகின்ற அந்த தன்மை. ஆகவேதான் என்னுடைய நூலக ஆற்றுப்படை கூட 365 அடிகளை கொண்டது அந்த நாட்கள், ஒரு வருடத்திற்கு நாட்கள். இப்படி அந்த எண்களால் எனக்கு கிடைத்த ஒரு நல்ல பேர். 500 போன்று ஒரு 500 பாடல்களை படைப்பதற்கு இந்த தன்மனையானது எனக்கு வாய்ப்பளித்தது. அவ்வாறு எதுவுமே 10 என்ன, நான் ஒரு ஆசிரியர் என்பதால் எல்லாவற்றையுமே 10 படித்து நடத்தி
அப்படி என்னுடைய நூலையும் அப்படி அமைத்து விட்டேன். எனது பெரும்பாலான நூல்கள் தொகை தொகை நூல்கள் எல்லாம் இப்படித்தான் 10ஆக பிரித்து கொள்வது எனது வழக்கமாக இருக்கிறது. அப்படி உடனடியாக செய்தேன். அதை அழகாக மேடை ஏற்றினார் கானா ஐயா அவர்கள் ஆவடியிலே. ஒரு அருமையான விழா. அதனால அதாவது இப்படிப்பட்ட இடங்கள் தான் நம்மை ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கின்றன. ஏனென்றால் நூலை படிப்பாரும் இல்லை கேட்பாரும் இல்லை என்ற ஒரு நிலையிலே நமக்கு இப்படிப்பட்ட ஊக்கம் அவசியம் தேவைப்படுகிறது. அதற்கு அடுத்த நிலையிலே நான் அவருக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த நிலையிலே சென்ற மாதம் எழுத்தாணியின் அரியாசனம் என்ற விருது வாங்குவதற்காக நாங்கள் ஈரோடு சென்றிருந்தோம். அங்கே ஒரு இனிய சந்திப்பு நிகழ்ந்தது. அங்கே புதுகை ஆதிரா அவர்களை நான் சந்தித்தேன். அவர்தான் நீ உங்களுடைய நூலை ஒரு அறிமுகம் செய்யலாமே என்று சொன்னார். அதை விட்டுவிட எனக்கு சிறிதும் மனமில்லை. என்றால் நாங்கள் பாண்டிக்கும் ஏற்காட்டுக்குமாக அவ்வப்போது அலைந்து கொண்டிருக்கின்ற பறவைகள். ஆகவே அங்கே கம்ப்யூட்டர் இங்கே பிரிண்டர் என்று மாறி மாறி வைத்துக்கொண்டு அதை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் நான் அப்பொழுது வெளியிட்ட பொழுது ஒரு 100 நூல்கள் மட்டுமே வெளியிட்டோம். அனைவருக்கும் கொடுத்து விட்டு தீர்ந்து விட்டது. சென்று நான் பார்க்கிறேன், ஒரு பிரதி கூட என்னிடத்தில் இல்லை. சரி, உடனடியாக பாண்டியிலிருந்து ஏற்காட்டிற்கு அந்த பிரிண்டரை கொண்டு வந்து அதை அச்சாக்கம் செய்து அதை என்னால் ஸ்பைரல் பைண்டிங் கூட செய்ய இயலவில்லை. ஏனென்றால் அந்த வசதிகள் இங்கே இல்லை. அதை உடனே ஒருவரிடம் அளித்து அதை அனுப்பி வைத்தேன். குறுகிய காலத்தில் மிக மிக அழகாக சிவகாம சுந்தரி அவர்கள் படித்து விட்டார். அதனால இப்போ நான் சொல்ல வேண்டிய நன்றி ஆதிரா அவர்களுக்குத்தான். ஏன்னா அவர் கூட சொன்னார், இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த புக்கை அனுப்பணுமா, நீங்க ஒரு மாதம் எடுத்துக்கொள்ளலாமே என்ற. நான் அந்த அழகான வாய்ப்பை விடுவதற்கு தயாராகவே இல்லை. அது என்ன அது அது எதுவுமே ஒத்தி வைத்து விட்டால் நாளை என்பது இன்னொரு நாள் என்று சொல்லுவார்கள். என்றோ நடைபெற அழகையா கானா அவர்கள் எனது நூலை காட்டுகிறார். மிக்க நன்றி ஐயா. உடனடியாக நான் அவருக்கு சொன்னேன், இல்லை இல்லை அப்படின்ற ஒரு பிடிவாதம் என்னிடம் எப்பொழுதுமே உண்டு. ஒரு வகுப்பிலே ஒரு மாணவர்கள் பிடிவாதம் பிடிப்பார்கள், நல்ல மாணவர்கள் பிடிவாதம் பிடிப்பார்கள், ஆசிரியர் தன்னையே கவனிக்க வேண்டும் என்று. அப்படிப்பட்ட ஒரு பிடிவாதம். உடனடியாக இந்த நூலை அறிமுகம் செய்ய வேண்டும். அதனால் ஆதிரா அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை இப்பொழுது தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் கூட அவர்தான் அறிமுகம் செய்வார் என்று நினைத்திருந்தேன். அப்பொழுது அவர் சொன்னார், இல்லை, சிவகாம சுந்தரி அவர்கள் அறிமுகம் செய்வார்கள், அவர்களுக்கு அந்த நூலை அனுப்பிவிடுங்களா. அப்போ கேட்டேன், நீங்க தான் செய்றீங்க அப்படின்னு நினைச்சனே அப்படின்னு. அப்படின்னு அவர் சொன்னார், இல்லை இல்லை, நீங்க அருமையாக செய்கின்ற சகோதரி அவர்கள் என்று. அதை இன்று சிவகாம சுந்தரி அவர்கள் நிரூபித்து விட்டார் மிகச் சிறப்பாக. எப்பொழுதுமே ஒரு இது நான் சொல்வதில்லை, தவறில்லை, ஒரு அறிவியல் சார்ந்த தளத்திலே இருந்து எழுத ஆரம்பிக்கிறவர்கள் எல்லாவற்றையுமே மிக அழகாக புரிந்து கொள்வார்கள். ஏனென்றால் அறிவியல் சார்ந்து எப்பொழுதுமே நாம் சில ஃபார்முலாஸ் வைத்திருப்போம். இப்படி எழுதினால் இப்படி வரும், இப்படி சொன்னால் இப்படி வரும் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் நான் கூட பேசிக்கா கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் தான். நான் இளம் அறிவியல் படித்தேன். அதனால்தான் இந்த இலக்கியங்களை மிகச் சிறப்பாக புரிந்து கொள்ள முடிகிறது. இது சொல்வதற்கு ஒன்றும் தவறில்லை. தமிழையே படித்து வருபவர்களை காட்டிலும் பிற துறைகளில் இருப்பவர்கள் தான் நிறைய எழுதுகிறார்கள், படைக்கிறார்கள், திறமாகவும் இருக்கிறது. அது உண்மைதானே? ஆகவே அப்படி சிவகாம சுந்தரி அவர்கள் அறிவியல் சார்ந்த நிறைய செய்திகளை சொன்னார். நான் ஏன் அப்படி எழுதுகிறேன் என்றால் எனது அந்த அடிப்படையான அந்த பட்டம் அறிவியல் சார்ந்து அமைந்ததால் தான். அதே போன்று அவரும் மிகச் சிறப்பாக அவற்றையெல்லாம் புரிந்து கொண்டு மிக அழகாக எடுத்துரைத்தார். சிவகாம சுந்தரி அவர்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். ஏனென்றால் ஒன்றையும் விடாமல், அதாவது ஈன்ற பொழுதே பெரிதுவக்கும் தன் மகனே சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்வார்கள். இந்த நூல் ஆய்வு கூட அப்படித்தான். என்னதான் புத்தகத்தை வைத்துக்கொண்டு நானே படித்து படித்து பார்த்தாலும் ஒரு மகிழ்ச்சியும் வராது. ஆனால் மற்றவர்கள் வாயிலாக அதை கேட்கும் போது வருகின்ற மகிழ்ச்சி அதிகம். எத்தனை பேரை அவர் கேட்க வைத்து விட்டார். அதனால் அவருக்கு எனது நன்றியை அன்பாக சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் மிகச் சிறப்பாக சொன்னீர்கள், எந்த தவறும் இல்லை. அதாவது வரிகளுக்கு இடையே படிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதே போன்று நீங்கள் வரிகளுக்கு இடையே இருக்கிற செய்திகளை எல்லாம் மிக அழகாக உங்களுடைய கூறிய அந்த அறிவியல் கண்ணோட்டத்தோடு எடுத்துரைத்தீர்கள். மிக்க நன்றி அம்மா. அடுத்து இலங்கை நம்ம ரேகா என்று சொன்னீர்கள். மருத்துவர் ரேணுகா பிரதீப் குமார் ரொம்ப அழகா சொன்னாங்க. நாங்கள் இலங்கை சென்ற பொழுது நாங்கள் பார்த்த இடங்களை அவரோடு நான் பொருத்தி காண்கிறேன். நிறைய இடங்கள்ல
நாங்கள் சங்கங்களில் சென்று நாங்கள் அவர்களோடு பேசி அளவலாவினோம். அவர்களோடு இவர்களையும் நான் இணைத்துக் கொள்கிறேன். மிக அருமையான செய்தி. அதுவும் மருத்துவராக இருந்து கொண்டு கவிதையில இவ்வளவு ஆர்வத்தோடு பங்கு பெறுவதும் அவற்றை பற்றி பேசுவதும் மிக சிறப்பாக இருந்தது. அடுத்து தலைமை தாங்கிய வேலாயுதம் ஐயா அவர்கள் நான் என்றோ எழுதிய ஒரு கவிதையை தன்முனை கவிதைகள் குழுமத்தில் நான் எழுதிய கவிதையை நினைவு கூர்ந்தார். மிக ஆச்சரியமாக இருந்தது. மிக்க நன்றி ஐயா, மிகச்சிறப்பாக எடுத்துரைத்தீர்கள். அடுத்த நன்றி கூற உள்ள குணசேகரன் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய இணைப்பை அனுப்பினேன். அவர்கள் என்னுடைய சகோதரி ரேவதி அவர்கள், விஜயலட்சுமி ராமதாஸ் காந்தி அவர்கள், ஐயா ராமதாஸ் காந்தி அவர்கள், இப்படி எல்லோருமே இணைந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டதற்கு மிக்க நன்றியை உடையேன். மற்றும் இந்த இணைப்பில் இணைந்துள்ள அனைவருக்கும் எனது நன்றி. என்னால யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்க்க முடியல. ஏன்னா அந்த செல்பேசியை ஏதாவது ஒன்று தொட்டா ஏதாவது மாறிட்டா என்ன பண்றதுன்னு ஒரு பயம் எனக்கு. ஏனென்றால் நான் அமர்ந்திருப்பதே பக்கத்து வீட்டு வாசலில் தான் அமர்ந்து, இணைப்பு சரியாக எனக்கு என்னுடைய வீட்டில் கிடைக்கவில்லை. அங்கு அமர்ந்து நான் பேசிக்கொண்டிருக்கேன். நீங்கள் செடி கொடி மரங்களை எல்லாம் பார்க்கலாம் என் பின்புலத்தில். இப்படியாக அதை எதையும் தொடாமல் என்னுடைய கணவருடைய செல்பேசியை கூட ஆன் செய்ய நான் அனுமதிக்கவில்லை. அதனால்தான் கொஞ்சம் உங்களுக்கு காட்டினேன். அவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். மிகச்சிறப்பான நிகழ்வு. அடுத்து இந்த நூலுக்கு எனக்கு அணிந்துரை வழங்கிய கானாக்கா ஐயா அவர்களும் சரி, அன்பு செல்வி சுப்புராஜ் அவர்களும் சரி, மிகச் சிறப்பாக அந்த நூலை அளித்தார்கள். அத்துடன் வாழ்த்துறை வழங்கிய அமெரிக்க முத்தமிழ் கழகத்தின் கூட்டமைப்பின் நிறுவனர் உதயநேசன் ஐயா அவர்களுக்கும், தாடை உதயநேசன் ஐயா அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நூல் எழுவதற்கு காரணமான அனைத்து நல்லுள்ளங்களையும் இன்று கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் எனது நன்றிகள். அனைவரும் மகிழுமாறு எல்லா கவிதையுமே சிவகாம சுந்தரிகள் சிறந்த கவிதை என்றே சொல்லி என்னுடைய மகிழ்ச்சியை பல மடங்கு ஆக்கிவிட்டார்கள். இதைவிட சிறந்த ஒரு மகளிர் நாள் எனக்கு அமைந்திருக்க வாய்ப்பில்லை என்றே நான் சொல்லுவேன். அவர் பேச்சிலே சொன்னார், ஆட்டோகிராஃப் போன்ற அதோடு தொடர்புடைய சில கவிதைகளை சொன்னார். நான் அந்த நோக்கத்தில் 2 சிறுகதைகளை கூட எழுதியிருக்கிறேன். ஆட்டோகிராஃப், மறதி என்று 2 சிறுகதைகள். அது எந்த அளவிற்கு பெண்களை பொறுத்தவரை சரியானதாக அமையாது, அது எவ்வளவு சிக்கல்களை வாழ்க்கையில் ஏற்படுத்தும் என்று 2 சிறுகதைகளை நான் எழுதியிருக்கிறேன். மிகச்சிறப்பாக இந்த நிகழ்வு அமைந்தது. அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை. யாரையேனும் நான் விட்டிருந்தால் அவர்களுக்கும் சேர்த்து எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க நன்றி. ஷாகுல் ஐயாவை பற்றி சொன்னீர்கள், அவர்களுக்கும் எனது நன்றி. இந்த இணைப்பில் இணைந்துள்ள அத்தனை பேருக்கும், இனி காண உள்ள அத்தனை பேருக்கும் எனது நன்றிகள். என்னுடைய நூல் சிறப்பானது என்பதை நீங்கள் சொல்லும் போதுதான் எனக்கே புரிகிறது. என்றால் இன்னும் எழுத வேண்டும் என்று அது ஊக்கத்தை தருகிறது. அதற்காகத்தான் சொன்னேன். நான் ஒரே ஒரு நூலோடு நிறுத்தி கொண்டு விட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும். இனி நிறுத்தக்கூடாது என்ற ஒரு செய்தியை இந்த நிகழ்வு எனக்கு முன்வைக்கிறது. ஆகவே தொடர்ந்து தன்முனை கவிதைகளை நான் எழுத வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அதற்கு நீங்கள் தந்த ஊக்கம் நிச்சயமாக பயன்படும். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. மிக்க மகிழ்ச்சி சகோதரி, மிக அருமை. உங்களுடைய ஆத்மார்த்தமான உணவுபூர்வமான ஏற்புரை ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. இந்த மகளிர் தினத்துல உங்களுடைய நூல் வெளிவரணும்னு இருக்கு. நான் கூட ரொம்ப கஷ்டப்படுறீங்களோன்னு நினைச்சேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அனுப்பிச்சிங்க. இருந்தாலும் பரவாயில்ல, சகோதரியும் மிகச் சிறப்பான ஆய்வுரை வழங்கினார்கள். நல்ல நல்ல கவிதைகள் இன்றைய தினத்திற்கான சிறப்பு கவிதைகளா அமைந்தது. இத்தோடு உங்களுடைய நூல் தன்முனை கவிதைகளுடைய வரும் விழாக்களில் கண்டிப்பாக இன்னொரு நூல் நீங்கள் கண்டிப்பாக வெளியிட வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக ஐயா, வேற யாரும் வாழ்த்துறையா நன்றி உரையா? கவிஞர் வேலாயுதம் ஐயாவும் ஒரு முறை ஒட்டுமொத்தமான அரங்கம் மிக சிறப்பு சகோதரி. அடுத்தது ஐயா வாருங்கள் ஐயா, வாழ்த்துக்கள் தெரிவிக்க. மகிழ்ச்சி. இன்றைய நாள்
மிக இனிமையான நாளாக முடிந்திருக்கிறது. சிவகாம சுந்தரி அவர்கள் அவருக்கே உரித்தான பாணியில் மிகச் சிறப்பாக அவர்கள் ஆய்வு செய்தார்கள். பல கவிதைகளை அவர் வழியாக நானும் மீண்டும் படித்த ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது. இதுல என்ன முக்கியமா நம்ம சொல்லணும்னா, அவ்வை நிர்மலா அவர்கள் கலைமாமணி பட்டம் பெற்றது மட்டுமல்ல, பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர். அவர் மேனாள் தமிழ்துறை தலைவராக புதுச்சேரியிலே பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அவர் நம்ம சொன்ன உடனே தன்முனை கவிதைகளை ஆர்வத்தோடு எழுதி வெளியிட்டிருக்கிறார் என்றால் அது நம்முடைய குழுமத்திற்கு மட்டுமல்ல, தன்முனை கவிதை உலகத்திற்கே ஒரு பெருமை என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். மேலும் அவர் பல புத்தகங்களை எழுத வேண்டும், தன்முனை கவிதைகளுக்கு புதிய வரவாக பல புத்தகங்களை தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவரும் தனது விருப்பத்தை சொல்லியிருக்கிறார். ஏற்காட்டிலே அவருடைய இல்லம் இப்பொழுது உருவாகி வருகிறது. அந்த கிரக பிரவேசத்தில் கூட அவர் ஒரு புத்தகத்தை வெளியிட முடியுமா என்று யோசிக்கலாம். அதற்கான நம்முடைய ஒத்துழைப்பு என்றுமே இருக்கும். கணவர் நினைத்து விட்டால் முடித்து காட்டுவார். அவர் அத்தகைய பேர் பெற்றவர். திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எதையுமே சாதிக்கும் வல்லமை படைத்தவர் என்பது எனக்கு ஏற்கனவே தெரியும். மிகச்சிறந்த பண்பாளர். இணையர் இருவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். காலம் கடந்து கொண்டே இருப்பதால் எல்லாரும் உணவு அருந்த வேண்டும். இரவு நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. எனவே இங்கே பல்வேறு ஆளுமைகள், முனைவர் ரேவதி, ராமதாஸ் காந்தி அவர்கள் மற்றும் மறுமலர்ச்சி பாலகுருசாமி, இவர் நம்முடைய ஷாகுல் மற்றும் நம்முடைய நிர்வாகிகள்லாம் ஒட்டுமொத்தமாக இங்கே பங்கேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கிறீர்கள். இது மட்டும் இல்லைங்க. இப்போ நான் என்ன ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போறேன்னா, இந்த நூலாய்வு என்பது இதோடு நாம் ஒரு நிகழ்வா நிறுத்துறாங்க. இதை யூடியூப்லையும் காணொலியிலும் நாம் பதிவு செஞ்சுட்டு வரோம். ஆண்டு விழா இறுதியிலே சிறந்த நூல் ஆய்வு செய்த தகைமைகளுக்கு ஒரு விருதளிப்பும் சிறந்த நூல்களுக்கு விருதளிப்பும் கொடுப்பதாக நம்முடைய செயல் தலைவர் வேலாயுதம் அவர்கள் ஏற்கனவே பகிர்ந்திருக்கிறார். நிச்சயமாக இதையெல்லாம் நாம் செய்து முடிப்போம் என்று சொல்லிக்கொண்டு சின்ன வாழ்த்துறையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நவிலல் நம்முடைய ரேவதி, நம்முடைய ரேணுகா பிரதீப் குமார் அவர்கள் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இனிய மாலை வணக்கம். உண்மையிலேயே இன்று மிகவும் அருமையாக எமது நூலாய்வு நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நூலாய்வு நிகழ்வினை மிக அருமையாக எமக்கு தொகுத்தளித்த எமது நூலாய்வு இயக்குனர் புதுகை ஆதிரா அவர்களுக்கு முதலில் நன்றியை கூறிக்கொண்டு, அடுத்ததாக இந்த தளத்தை எமக்கு தந்த கவிச்சுடர்கான கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுக்கும், எமது செயல் தலைவர் வேலாயுதம் ஐயா அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை குழுமத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்வதில் பெருமை அடைகின்றேன். அடுத்ததாக இந்த நூல் ஆய்வினை முற்றுமுழுதாக நேற்றிரவு கண்முழித்து வாசித்து அந்த நூல் ஆய்வினை இன்று வழங்கியுள்ள சகோதரி டாக்டர் சுவாமசுந்தரி நாகமணி அவர்களுக்கு எமது குழுமத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இவ்வளவு வேலைப்பளுக்களுக்கு மத்தியிலும் கலைமாமணி அவ்வை நிர்மலா அவர்கள் மிக பொறுமையுடன் இந்த 1.5 மணித்தியாலத்தை எமக்காக செலவழித்துள்ளமைக்காக உண்மையிலேயே எமது குழுமத்தின் சார்பில் நன்றி தெரிவிக்க வேண்டும். அத்துடன் இன்று புதிதாக இணைந்து கொண்டுள்ள அவரது சகோதரி முனைவர் ரேவதி அவர்களுக்கும், எப்பொழுதுமே எமக்கு ஆதரவு அளித்து கொண்டிருக்கின்ற ஆத்தூர் சாகுல் ஐயா அவர்களுக்கும், இணைந்து கொண்ட அனைத்து கவிஞர்களுக்கும் தன்முனை குழுமத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமன்றி உங்களுக்கு இன்று நான் உண்மையிலேயே எனது நன்றிகளை கூற வேண்டும் அவ்வை நிர்மலா அவர்களுக்கு. என்னவென்றால், உண்மையிலேயே நான் எதிர்பார்த்தது கலைமாமணி அவ்வை நிர்மலா அவர்கள் மிக பெரும் ஆளுமை, மிகப்பெரிய ஒரு ஆளுமை. இவர் இவ்வளவு எளிமையாக இருப்பார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அத்துடன் மிகப்பெரிய ஒரு அறிவுரையை எமக்கு வழங்கியுள்ளார். தோசை சுடும்போது கூட நீங்கள் எழுதலாம் என்று.
உண்மைதான். இது இளையோரான எமக்கு ஏனென்றால் நான் சில நேரங்களில் எரிச்சல் படுவதுண்டு. 3 நேரமும் அடுப்படிக்குள்ளேயே இந்த வாழ்க்கை போது எழுதக்கூட நேரம் இல்லை என்று. ஆனால் உண்மைதான், நீங்கள் கூறிய அறிவுரை உண்மைதான். எந்த நேரத்திலும் எழுதலாம் என்பதை நான் இன்று புரிந்து கொண்டேன். உண்மையிலேயே இந்த அறிவுரையை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு எமது முயற்சியை மேற்கொள்வதற்கு இது வழிகாட்டியாக இருக்கும். மகளிர் தினத்தில் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமும் ஒரு அறிவுரையுமாகும். எனவே உங்களுக்கு எனது நன்றிகளை தன்முன்மை குழுமத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. மீண்டும் அடுத்த நூலாய்வில் சந்திக்கும் வரை தொடர்ச்சியாக எமது நூலாய்வில் இணைந்து கொண்டு கலைமாமணி ஔவை நிர்மலா அவர்கள் நமக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று வரவேற்று கொண்டு இந்த நன்றியுரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி சகோதரி. அருமையான ஒரு நன்றியுரை வழங்கி இருக்கிறீர்கள். உண்மைதான், இன்ற மகளிர் தினத்தன்றுக்கு மிக பெருமைப்படக்கூடிய இந்த நூலாய்வு நிகழ்ச்சியினுடைய முத்தாய்ப்பான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு ஒரு மிகச்சிறந்த ஆளுமை கலிமாமணி அவர்கள் ரொம்ப எளிமையா அவங்க பார்த்தோன்னே எனக்கும் நானும் ஆவடி நிகழ்ச்சியில சந்திச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க ஈரோடுல சந்திச்சப்ப கேட்டோன்னா உடனே ஒத்துட்டாங்க. இவ்வளவு சிக்கல் இருக்கும்னு நினைச்சப்ப கூட அவ்வளவு ஆர்வமா கலந்துட்டதுல எனக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அவருடைய கணவர் அப்பயே புக்கெல்லாம் கொடுத்தாங்க. அவர் ரொம்ப கூடவே சார் ரொம்ப இதுவா இருந்தாங்க. அவருக்கும் எங்களுடைய கலந்து கொண்டு சிறப்பித்ததற்கு எங்களுடைய நன்றி. மிக சிறப்பான நன்றியுரை வழங்கிய சகோதரிக்கும் அன்பு நன்றி. முடிச்சுக்கலாங்க. ஐயா முடிச்சுக்கலாங்களா? முடிச்சுக்கலாம் சகோதரி. ஐயாவது வரை நிறைவேற்றியிருக்கின்றார். அவருக்கு நமது குடும்பத்தின் சார்பாக நூல் ஆய்வரங்கத்தின் இயக்குநர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி சொல்ல வேண்டும். நன்றி முனைவர் அவர்களுக்கு. மகிழ்ச்சி. நன்றி. இத்துடன் முடிவு. நன்றி. நன்றி. மியூட்டில் இருந்து கதைக்கிறீங்களா ஐயா? ஆசான். கிருஷ்ணமூர்த்தி ஐயா ஏதாச்சும் பேசுவாருங்களா? 2 வார்த்தை சொல்லுங்க ஐயா. வாருங்கள். கவிச்சுடர் ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பான நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருந்ததற்கான வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. சரி, முடிச்சுக்கலாங்க. சரிங்க.